ஆம். திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மினி யாவுரை விகட சக்கரன் மெய்வாதம் பாற்றுவோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தேசிய ஜோதிட அமைப்பு இல்லைங்களா? இப்படி ஒரு தலைப்பை வச்சு இவங்க ஒரு இலவசமா ஒரு ஜோதிடத்தை வெளியில எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அதை விட பெரிய மனசு இருக்கணும். ஏன்னா இது பெரிய மெனக்கெடுங்க. இது சும்மா சர்வ சாதாரணமா பண்ணிட முடியாது. இப்ப சாதாரண இன்னைக்கு நான் ஒரு நாள் மீட்டிங்கு இது கலந்துக்கணுங்கிறதுக்காகவே நான் 2 வாரமா பிறப்புறாங்க. ஏன்னா நம்ம சொல்ற தகவலையும் நம்ம கொடுக்கிற அந்த தகவலும் சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மெனக்கெடுறோம். இவங்க இந்த தேசிய ஜோதிட அமைப்பை 100 வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு மெனக்கெடு இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு எனக்கு இந்த 2 வாரத்துல எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு ப்ரிப்பரா இருக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிகவும் அருமையான முயற்சி. இன்னும் அவங்க மென்மேலும் வளரணும். இன்னும் மென்மேலும் நிறைய விஷயங்களை ஜோதிடத்துல அவங்க இந்த அமைப்புக்கு அவங்க தரணும்னு இறைவனை வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அதாவது என்னை பத்தி பெருசா சொல்லணுங்கிறது இல்ல, சாதாரண ஜோதிடர் தான். கிட்டத்தட்ட நான் பிறந்தது ஜோதிட குடும்பம் தான். இருந்தாலும் எனக்கு ஜோதிடம் பரிச்சயமானது ஒரு 30 வருஷம் தான். அதுக்கு அந்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான், ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இதுல ஆர்வம் வந்தது. ஒரு சில அனுபவங்கள் நம்ம எல்லாத்தையும் இங்க சொல்ல முடியாது, அதுக்கான கால நேரமும் கிடையாது இல்லைங்களா? சரி, அம்மா இவங்க என்கிட்ட இந்த Facebookல தான் அடிக்கடி இந்த இது போடுறது, லைவ்ல போடுறது, இந்த நியூஸ் ஜோதிட சம்பந்தப்பட்ட தகவல் சொல்றது, அதுல பார்த்துட்டு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். சரி, என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே, ஓகே. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மிகவும் ஒரு ஏற்ற ஒரு தலைப்பா நம்ம கொடுக்கணும்னு யோசிக்கும் பொழுது, இந்த 7ஆம் இடத்தை பத்தி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு இதை கொடுத்துருக்கேன். இந்த 7ஆம் இடம் என்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளோட வயசுக்கு சரிபாதிக்கு அப்புறம் தொடங்கக்கூடிய இந்த 7ஆம் இடம் புது தொடக்கமாவும் இருக்கும். அது மத்தவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாவும் இருக்கும். அதாவது அந்த 7ஆம் இட அனுபவங்கள் அந்த ஒரு 25 வயசுல இருந்து கடந்து வந்தவங்க தான் இப்ப இந்த மீட்டிங்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அது தன்னுடைய அனுபவத்துல எவ்வளவு அனுபவங்கள் அதுல பட்டிருப்பாங்க. ஒரு ஆண் ஜாதகமா இருக்கட்டும், ஒரு பெண் ஜாதகமா இருக்கட்டும். அவங்க ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைப்பதிலயோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கிடைப்பதிலயோ, திருமணத்திற்காக எவ்வளவு பிரச்சனைகள அவங்க சந்திச்சிருப்பாங்க. எவ்வளவு இது இருந்தா அது இல்ல, வந்து எல்லாமே கைகூட வர நேரத்துல அதுக்கு உண்டான காலகட்டம், வயசு இருக்காது. வயசு இருக்கும்போது அதுக்கு உண்டான காலகட்டம் நெருங்கி வராது. இப்படிலாம் நிறைய வேறுபாடுகள், நிறைய டிஃபரெண்ட் இதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் கூட இருக்கும். அதாவது இவங்க அந்த 7ஆம் இட வேலை செய்யும்போது 4ஆம் இடத்தை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. அதாவது 4ஆம் இடம்ங்கிறது அதாவது மண், மனை, வாகனத்தை சேர்க்கணும் அப்படின்ட்டு. 7ஆம் இட வேலை செய்யும்போது அதை தேடி ஓடுவாங்க. அந்த 4ஆம் இட வேலை செய்யும்போது 7ஆம் இடத்தை மறந்துருவாங்க. இப்படி மாறி மாறி நம்மளோட அந்த ஒரு தேடுதல் இருக்கும். அது ஏன் அந்த தேடுதல் இப்படி மாற்றி தருது? அந்த 7ஆம் இடம் வேலை செய்ய வேண்டிய அந்த ஏஜ், அந்த வயசு வரும் பொழுது அந்த அடுத்த இடம் வேலை செஞ்சோம். 4ஆம் இடமும் வேலை செய்யலாம், அல்லது ஒரு 6ஆம் இடம் வேலை செய்யலாம். இப்படி ஏடாகூடமான ஒரு அமைப்புகள் மாறும். இது கிரகங்களோட அமைப்பு, அந்த சாரம், அந்த புத்தி தசாவோட அமைப்பு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கரெக்டா அந்த 7ஆம் இடத்தை ரீச் பண்ணலாம். அது சக்சஸ்ஃபுல் ஆகி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அவ்வளவுதான். இதுல வெரி சிம்பிள் லாஜிக். அந்த நேரத்துல அந்த 7ஆம் இடம் வேலை செய்ய வேண்டிய நேரத்துல அந்த 7ஆம் இடம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லாகுற நேரத்துல வேற தேடுதலுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்துவதும் கிரகங்கள் தான்.
அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா ரீச் பண்ணிட்டா தகுந்த வயதுல தகுந்த நேரத்துல நமக்கு வந்து திருமணம் தடைபடாமல் நடந்துவிடும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அடுத்தது, இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப 7ஆம் இடம் வந்து திருமணத்துக்கு உண்டான இடம். அது வந்து நமக்கு நேர் சரிபாதி. ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும். நமக்கு நேர் சரிபாதி. நம்மள அப்படியே பிரதிபலிக்கும் இடம். அப்ப ஒரு ஆணுக்கா இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும். இதுல வந்து நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். அதாவது அவங்க ஒண்ணு நெனச்சுக்கிட்டு ஒரு ஆண் ஜாதகமா இருக்கட்டும், ஒரு பெண் ஜாதகமாக இருக்கட்டும், அவங்க ஒண்ணு நெனைப்பாங்க. அந்த இடத்த நடக்கிறது ஒண்ணா இருக்கும். இந்த டிஃபரெண்ட் ஏன் வருது? இத வந்து எப்படி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணலாம்? அப்படி நம்ம போக போக பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. இல்லீங்களா? இப்ப ஒண்ணுமே இல்ல. அ இப்ப வந்து அடுத்த நம்ம வந்து ஒரு மேச லக்னத்துக்கு வந்து திருமண காலகட்டம் வருது. கரெக்ட்டா ஒரு ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கங்க. இப்ப அப்பலாம் வந்து முன்னமெல்லாம் வந்து ஒரு 2000க்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அந்த கரெக்ட்டான ஏஜ்லயே திருமணம் நடந்துரும். ஒரு ரொம்ப தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 23 அந்த ஒரு 28 இத பேஸ் பண்ணியே ஆண்கள் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அப்பலாம். இப்ப 2000க்கு அப்புறம் தான் நெறைய அதுல வந்து திருமணத்துல வந்து நெறைய குளறுபடிகள், வேற ஒரு டிவிஷன்ல அவங்க பயணிக்கிறாங்க. அது வந்து அதனால திருமணம் வந்து லேட் ஆகறதுக்கு காரணம் அதுவும் அந்த காரணங்களும் இருக்குது. அதனால இப்போ நம்ம கரெக்ட்டா வந்து தகுந்த வயசுல ஒரு திருமணத்த யாரா இருந்தாலும் வீட்ல உள்ள பெரியவங்க வந்து கரெக்ட்டா அந்த வயசுல ஒரு திருமண காலகட்டம் வந்தவுடனே, அதுக்கான ஸ்டெப்ல அவங்க இறங்குனா தான், கரெக்ட்டான ஒரு அமைப்புல அவங்க திருமணம் முடியும். இல்லன்னா தடைபடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது பொதுவான அமைப்பு இல்லீங்களா? சரி, ஜாதக ரீதியாவே எப்படி தடைபடும்? அப்டின்னா, இப்போ ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, சுபகிரக சேர்க்கைன்னு சொல்றாங்க. அதாவது 7ஆம் இடம் சுபகிரக சேர்க்கை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு. இப்ப எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் கிடையாது. இருக்கிறதுலயே 2 சுப கிரகம் தான். சுக்கிரனும், குருவும். அடுத்தது வளர்பிறை சந்திரன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். மத்தது எல்லாம் பாவ கிரகம் தான். இப்போ எ எல்லாத்துக்குமே இந்த 3 கிரகம் மட்டுமே வளர்பிறை சந்திரனும், அ குரு பகவானும், சுக்கிர பகவானும் வந்து ஒத்துழைக்க முடியுமா? முடியாது. மொத்தம் 9 கிரகம் இருக்கு. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ராகுவும் சம்மந்தப்படும், கேதுவும் சம்மந்தப்படும், செவ்வாயும் சம்மந்தப்படும், சனியும் சம்மந்தப்படும். இப்படி அமையும்போது இப்ப எல்லாத்துக்குமே சுபகிரகம் வந்து தான் திருமணம் நடக்கணும்னா நடக்காது. சுபகிரக பார்வை இருந்தா தான் நடக்கும்னா நடக்காது. இப்ப இதுக்கு தான் அந்த 7ஆம் இடம் என்ன அந்த காலகட்டத்துல அந்த திருமணம் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணும்போது, ஒரு ஆணுக்கா இருந்தாங்கன்னா, ஒரு இந்த காலத்து இப்போ வந்து 25 வயசு, 30 வயசு நெருங்கி தான் 25 30க்கு போயிடுறாங்க ஆண். ஆண் ஜாதகம். பெண் ஜாதகமும் அத நெருக்கி தான் இப்ப திருமணமே நடக்குது. எல்லாத்துக்கும் ஆணுக்கும், பெண்ணுக்கும் இப்ப திருமண வயசுல உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, திருமண அந்த மேடையில உட்கார்ந்தவங்க ஈக்குவல் ஏஜா தான் இருக்கு. இது வந்து காலத்துக்கு தகுந்த மாரி அவங்க தன்னை தானே மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்டு அந்த ஒரு நிலை, அந்த ஒரு கோட்பாடு அவங்களுக்குள்ளயே அமைச்சுக்கிறாங்க. ஆனா இது அப்படி இருக்கவும் கூடாதுன்னு நம்மளோட ஜோதிட சாஸ்திரங்கள் நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயத்திலே அப்படி இருக்கு. ஆணுக்கும், பெண்ணுக்கும் வயசு டிஃபரெண்ட் இருக்கணும். ஒரு கணவனா இருக்கிற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட வயசு அவருக்கு கீழ தான் பெண் இருக்கணும். இத வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு இவங்க அதை வேற மாரி கொண்டு போறாங்க. ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஏன் ஒரே வயசு இருந்தா என்ன? கல்யாணம் நடக்கக்கூடாதா? இது வந்து சரி சமம்னு. அது நான் அப்படி சொல்ல வரல. அப்படி மாத்திக்கிட்டாங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல அப்படி மாத்திட்டாங்க. இது வேற மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுத்தும் குடும்பத்துல. அது நமக்கு இப்ப தேவையில்ல. அது வந்து நம்ம அடுத்த இன்னொரு வாய்ப்புல அது வேற மாரி நம்ம வந்து அந்த இது அந்த அமைப்ப பத்தி பேசலாம். இப்போ பேசிக்கா திருமணம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? ஒரு 25 வயசு ஒரு ஆணுக்கு ஒரு 25 வயசுக்கு மேல ஒரு 29க்குள்ள ஒரு 28க்குள்ள அவனுக்கு திருமணம் நடந்தா தான் குழந்தைகள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப கல்யாணம் நடக்கிற வயசுல தான் அவன் படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை வேணும், வேலை வேண்டும்னு ஓடுவாங்க. வீடு வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஓடுவாங்க. அதான் நான் முன்ன சொன்ன மாரி 7ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது வந்து குறுக்கீடு.
4ஆம் இடத்தில் குறுக்கீடு, 6ஆம் இடத்தோட குறுக்கீடு, இப்படி எல்லாம் நிறைய வரும். 3ஆம் இடத்தோட குறுக்கீடு, இப்படி எல்லாம் நிறைய வந்ததுன்னா அதை வந்து தடைப்பட்டு போகும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இதுல வெற்றி அடையலாம். இப்ப எப்படி நம்ம அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்றேன். இப்போ ஒரு ஆண் ஜாதகமா இருக்கட்டுங்க, ஒரு பெண் ஜாதகமா இருக்கட்டும், அந்த ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்துக்கும் லக்னமாக அமையிறது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஏதோ ஒரு லக்னம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இதை பாக்குறவங்க. ஹலோ 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 அண்ணா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்க. லக்னம் யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்க. கடக லக்னம் சார். கடக லக்னம். சரி, ரைட், ஓகே. இப்ப நான் இதுவரையிலும் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹலோ, சரியா இருக்குண்ணா, சரியா இருக்குண்ணா, சரியா இருக்கு. ஓகே ஓகே, நான் சொல்றது தெளிவா கேக்குதா? கேக்குதுங்கண்ணா. சரி, ரைட். இப்ப கடக லக்னத்துக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு அந்த திருமண வயசுல எப்படி அவங்களுக்கு மேட்ச் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப கடக லக்னம்னு சார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இப்ப ஒரு ஆண் ஜாதகமா இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஹலோ ஹலோ அண்ணா நீங்க பேசுங்கண்ணா. ஓகே 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 ஓகே. இப்போ ஒரு கடக லக்னத்துக்கு ஆண் ஜாதகமா இருக்கிற பட்சத்துல அதுக்கு 7ஆம் இடம் சனீஸ்வரன் வீடா வரும். அந்த சனீஸ்வரன் வீடா வரும் பொழுது இப்போ வந்து சந்திரனுக்கும் சனீஸ்வரனுக்கும் ஆகாதுன்ற ஒரு அமைப்பு வரும். இப்ப இது வந்து உங்களுக்கு ஆகாதுன்ற அமைப்பு வரும் பொழுது இப்ப இந்த காலகட்டத்துல அவங்களுடைய தசா புத்திய நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். பெரும்பாலும் நம்ம தசையை பேஸ் பண்ணிக்கிட்டாலே கரெக்டா அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ சனீஸ்வரன் வீட்டுக்குள்ள கடக லக்னத்துக்கு 7ஆம் இடம் மகரமா வரும். ஆமா, மகரமா வரும் இல்லைங்களா? இப்ப மகரத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நட்சத்திர அதிபதிகளை தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ள என்னென்ன நட்சத்திர அதிபதி இருப்பாங்க? கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியனோட நட்சத்திரம் இருக்கும். அடுத்தது லக்ன அதிபதியே அங்கதான் இருப்பாரு. லக்ன அதிபதியோட நட்சத்திரமும் அங்கதான் இருக்கும். அடுத்தது செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்கும். இப்ப இந்த இடத்த ஆண் ஜாதகமா இருக்கிற பட்சத்துல பெரும்பாலும் கடக லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 5ஆம் இடா வருவாரு. கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 5ஆம் இடா வருவாரு செவ்வாய். இப்போ வந்து கடக லக்னத்துக்கு 5ஆம் இடாவும் வருவார் செவ்வாய். அதே வந்து மேசமா வரது வந்து 10ஆ வருவாரு கடக லக்னத்துக்கு. கடக லக்னத்துக்கு 10ஆக வருவாரு செவ்வாய் இல்லைங்களா? இப்போ வந்து 5ஆம் இடாவும் வருவாரு, 10ஆம் இடாவும் வருவாரு. அப்படி வரும் பட்சத்துல 5ஆம் வீடு என்பது என்ன காரகத்தை குறிக்குது, 10ஆம் வீடு என்பது என்ன காரகத்தை குறிக்குது, இதை வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு செவ்வாய் உங்களோட ஜாதகத்துல நன்மை செய்கிற விதத்துல உட்கார்ந்து இருக்காரா இல்ல தீமை செய்கிற விதத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு அந்த கடக லக்னத்துக்கு முதல்ல ஆய்வு பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க எடுக்க போற ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா பெண் ஜாதகம் வந்து நிர்ணயம் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த பெண் ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டது அந்த பெண் ஜாதகத்துல கொஞ்சம் வலுவா இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்க வந்து மேட்ச் ஆவாங்க. இதை வந்து நம்ம வேற மாதிரி பார்க்க கூடாது. செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் பகைன்றதுலயோ நட்புன்றதுலயோ நீங்க பார்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி பேசிக்கல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில அந்த ஒரு ஆண் ஜாதகமா இருக்கிற பட்சத்துல அந்த பெண் ஜாதகம் இணைக்கும் பொழுது எந்த ஒரு டிஃபரெண்டேஷனும் எந்த ஒரு பிரிவும் வராம அவங்க இருப்பாங்க. அதை வந்து ஒரு சில அமைப்புகள் கரெக்டா ஒத்து போகும். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா டைரக்டா சந்திரனுக்கும் சனிக்கும் பகை அந்த மாதிரி அமைப்புல நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து ஜாதகத்தை மேட்ச் பண்ணவும் முடியாது. மேட்ச் பண்றதுக்கு உண்டான அமைப்பும் நமக்கு வந்து சந்தர்ப்பமும் கிடைக்காது. இப்படியும் நீங்க பார்க்கலாம். 2வது அந்த சனீஸ்வரனுக்கும் செவ்வாய்க்கும் ஆல்ரெடி பகை இருக்கும். அவங்களோட ஜாதகத்திலையும் உங்களோட ஜாதகத்திலையும் 2 பேரும் தொடர்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது.
அப்படி சேர்க்கை இருந்தாலும் அவங்களோட தசாவோட கொஞ்சம் லாங்கா வரணும். கொஞ்சம் ஒரு திருமணம் பண்ணி ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி ஒரு அமைப்புல மேட்ச் பண்ணா கண்டிப்பா இதுல எந்த ஒரு குழப்பமுமே வராது. கரெக்டா அந்த ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ணலாம். 2வது சுபகிரக பார்வைன்னு வரும் பொழுது குரு பார்வை கண்டிப்பா தேவை. குரு பார்வை தேவை. அந்த ஜனன ஜாதகத்திலேயோ குருவுக்கு சுபகிரக பார்வை இருக்குன்றதுனால அந்த குரு கண்டிப்பா 7ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்து கிரகத்தையோ அல்லது 7ஆம் இடத்துக்குள்ள இருக்கிற அந்த நட்சத்திர சாரத்தோட கிரகத்தையோ ஏதாவது ஒரு வகையில் லிங்க் பண்ணி இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைன்றது எந்த ஒரு தடையும் ஏற்படாது. கரெக்டா மேட்ச் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு அமைப்புமே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க உங்க ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு அவங்களோட திருமண காலத்துல கண்டிப்பா நடந்திருக்கும். 2வது டக்கு டக்குன்னு உங்களுக்கு திருமணம் ஆயிடும். அவங்களோட ஜனன ஜாதகத்துல 7ஆம் இடத்திற்கு 11ஆம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில 7ஆம் இடமும் 11ஆம் 7க்கு 11 அந்த அதாவது 5ஆம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு வகையில அதாவது 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடமா வரும். அவர் ஏதாவது ஒரு வகையில இந்த 7ஆம் இடத்து அவர் பகையா இருந்தாலும் சரி, பகை கிரகமா இருந்தாலும் சரி, இந்த இந்த 7ஆம் இடத்து அதிபதி தொடர்புல இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க திருமண முயற்சிகள் நடக்கும்போது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். தடையே வராது. கரெக்டா முடிஞ்சிடும். நீங்க உங்கள்கிட்ட வர ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட்டுக்குன்னே எடுத்து வச்சிடலாம். சோதிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. அதே போலதான் இருக்கும். அதாவது 7க்கு 11 கிரகத்தோட தொடர்பு இருக்கும் பொழுது கோச்சாரத்துல வரும் பொழுதும் கோச்சாரத்துல அவங்க வரும்போதும் 2 பேரும் மீட் பண்ணும்போதும் கோச்சாரத்துல அதாவது 7ஆம் இடத்து அதிபதியோட சாரத்துல 5ஆம் இடத்து அதிபதி போகும்பொழுதோ 5ஆம் இடத்து அதிபதியோட சாரத்துல 7ஆம் இடத்து அதிபதி போகும் பொழுதோ இந்த ஒரு அமைப்பு கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு நடந்துடும். திருமண அமைப்பு உண்டான கரெக்டா மேட்ச் ஆகும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதே போல அமைப்புல கடக லக்னத்துக்கு அந்த 7ஆம் வீட்டுக்குள்ள இருக்கிற கிரகங்கிறது அந்த சாரத்தை அந்த நட்சத்திர சாரத்து அதிபதிகள் ஏதாவது வகையில தொடர்புல இருக்கும் பொழுது அவங்க தீமையான கிரகமா இருந்தாலும் சுபகிரக பார்வைப்பட்டதுன்னா அவங்க கண்டிப்பா நல்லது பண்ணிடுவாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இதுல கிடையாது. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, ஆமா, ஹலோ அண்ணா இருக்கேன், நீங்க பேசுங்க. இருக்கீங்களா? Facebookல போஸ்டிங் போட்டுட்டு இருக்கேன் நம்ம கிளாஸ். ஓகே ஓகே ஓகே. வேற எத்தனை பேர் லைன்ல இருக்காங்க இப்போ? இப்பங்களா அதான் பார்த்து சொல்றேங்கண்ணா. 26 பேர் இருக்காங்கண்ணா. சரி சரி சரி. இல்ல எல்லாரும் நமக்கு தெரியற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அண்ணா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 4-5 பேர் தான் வீடியோ ஆன் பண்ணி இருக்காங்க. சரிங்களா? இதான் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. ஓகேண்ணா ஓகேண்ணா. அனைவருக்கும் நன்றி. இப்ப அடுத்தது இப்ப 7ஆம் இடம் இப்ப தத்துவத்தின் அடிப்படையிலையும் நம்ம அதை அவங்களுக்கு உண்டான அந்த அமைப்பை நம்ம சரி பண்ணலாம். அதாவது நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம் இந்த அமைப்புல இருக்கிற ராசிகளை வச்சும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இதை வச்சு நம்ம சரி பண்ணலாம். ஒரு சில அமைப்புகள் அதுக்கு உண்டான அமைப்புகள் வச்சு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி நம்ம சரி பண்ணலாம். அதுக்கு நம்ம தனியா பண்ணணும்னு இல்லை. கோயில் குளம் தான் அதுக்கு மோட்சம். கோயிலுக்கு போறது, அதுக்கு உண்டான பூஜைகளை செய்யறது, இதெல்லாம் பண்ணனா கண்டிப்பா அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு பின் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவா இருக்கும். அதாவது அந்த அந்த கிரகத்தோட அந்த வீட்டோட அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் அவங்க எதுவுமே பண்ணணும். பண்ணுனாதான் அதுக்கு உண்டான அமைப்பு கரெக்டா அதுக்கு உண்டான ரிலீஃப் கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு தலைகீழா பண்ணாலோ அதுக்கு மாற்றுது பண்ணாலோ அதுக்கு கண்டிப்பா அதுக்கான பரிகாரமா இருக்காது. அதுக்கு நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம எடுத்துக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னா நான் இந்த போக போக நம்ம சொல்லலாம். அது தத்துவத்தின் அடிப்படையில் நெருப்பு தத்துவம், நில தத்துவம்,
காற்று தத்துவம், நீர் தத்துவம். இந்த அடிப்படையில அந்த அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது நம்ம இதை சொல்லணும். இதை சொன்னா அவங்க கண்டிப்பா அதுல இருந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பிரச்சனைன்னு இருந்தால் மட்டுமே. இல்லைன்னா நம்ம பாட்டு அடைய விட்டுறலாம். இப்ப திருமணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இல்லை, வாழ்க்கையே இல்லை. அப்பதான் ஒரு மனிதன், ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், முழுமை பெற முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறது அது. சரிபாதி, ஒரு ஆணுக்கு சரிபாதி, அதாவது தனக்கு நேரே நின்று ஒளி வீசி கொண்டிருக்கிற அந்த 7ஆம் இடம், அது வந்து சிறப்பா இருக்கணும். சிறப்பா இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன், ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்லைன்னா அவங்களோட எதுக்குமே ஒரு, அதாவது ஒரு எங்கேயுமே வந்து ஒரு முதல் படி நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. முதல் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடைக்காது. அவன் என்ன அவன் என்ன குடும்பமா குட்டியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவனுக்கு கல்யாணமா காய்ச்சான்ட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது திருமணம்ன்றது மிகவும் முக்கியம் தானே. முக்கியம் இல்லாம இருக்காது. அது நடந்தால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இல்லைன்னா முடியாது. இப்ப அந்த மாதிரியான அப்படி ஒரு நிலையில இந்த திருமணத்துக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ, தகுந்த வயசுல தகுந்த ஜாதகத்தை இணைக்கும் பொழுது கரெக்டா அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிடும். அதாவது இந்த 7ஆம் இடத்தை வந்து சேர்க்கிற விதம், அந்த தசா புத்தி, அதாவது 7ஆம் இடத்து அதிபதிக்கும் 5ஆம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குயிக்கா மேரேஜ் ஆயிடும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது எப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா வந்து இப்படி அதாவது அந்த தன்னுடைய குலதெய்வ அருள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில கிடைச்சிடும். கிடைச்சு அது வந்து நடத்தி வைக்கும். அதுதான் விஷயம் இங்க. அது வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. அந்த 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடமா வருது இல்லைங்களா? அது வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குலதெய்வத்தோட அருள் அங்க வந்து எப்போதுமே இருக்கிறதா அர்த்தம். நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு கரெக்டா கொண்டு போய் வெற்றியோட முடிச்சு வைக்கிற அந்த இடம். இப்படி ஒரு அமைப்புல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்துரும். இதுல எந்த ஒரு மாற்றம். இதே போல ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் நேர் எதிரே உள்ள லக்னம் உள்ள அந்த உள்ள இருக்கிற நட்சத்திரங்களை தனியா எடுத்து, அந்த சாராதிபதியை தனியா எடுத்து அவங்களோட நாம மேட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து திருமண தடை இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நிறைய. நம்ம கோயிலுக்கு போறது, அந்த சாரத்து அதிபதியோட தெய்வத்தை போய் வணங்குறது, இப்படி எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பா திருமணம் என்பது எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த 7ஆம் இடம் என்பது வந்து கரெக்டா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். வாழ்க்கையில அவங்க மிகவும் உன்னதமான நிலை, வெற்றியை அடைய வேண்டிய நிலைக்கு போவாங்க. துணையோட சேர்ந்து, தனிப்பட்ட முறையில இல்ல, தன் துணைவியோடு சேர்ந்து, துணைவரா இருந்தாலும் துணைவியா இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமா அவங்களுடைய வாழ்க்கை போகும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கணும்னா, இப்ப தசா புத்தி மிகவும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு தசா புத்தி இல்லைங்களா? திருமணத்துக்கு உண்டான அந்த நேர காலம், அந்த தசா புத்தியில எடுத்து கரெக்டான காலகட்டத்துல இந்த, அதாவது இப்ப சுக்கிரன் சுபகரகம், குருவும் சுபகரகம். இவங்க சுபகரகமா மட்டும் இருந்துட்டால் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து பார்வைப்பட்டா ராசியை பார்த்தாலோ 7ஆம் இடத்தை பார்த்தாலோ திருமணம் ஆயிடுமான்னா இல்ல. அந்த நேரத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி ஏதாவது வகையில வந்து மேட்ச் ஆகணும். தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இவங்க 2 பேரும் இவங்க குடும்பஸ்தான அதிபதி கூடயோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதி கூடயோ மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனாங்கன்னா கண்டிப்பா இதுலயும் எந்த ஒரு தடங்கள் இல்லாம அவங்களுக்கு திருமணம் ஆயிடும். இல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த கலைத்திர பாவகம், இந்த திருமணம் தடைப்படக்கூடிய விஷயங்கள் எப்படிலாம் ஒரு கிரக நிலை இருந்தா தடைப்படும்னு ஒரு ஒரு சில அமைப்புகள், ஒரு சில பாடலோட நம்ம பார்க்கலாம். கலத்திர பாவகம்ன்ற அமைப்புல அந்த பாடல் வந்து இருக்குது. எப்படிலாம் வந்து இது வந்து தடைப்படும்னா,
குரு மூடமாகி நிற்க குசனுமே ஏழில் சேர அருகோடா ரவத்தினோடு மந்தேலு குடையோன் கூட. அதாவது குரு மூடமாகி நிற்கணும்ன்றான் சார். அதாவது குருன்றவரு பொதுவானவர் இல்லையா, அவர் சுபகிரகம். அந்த சுபகிரகம் மூடமாகி நிற்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு வகையிலையுமே அந்த சுபகிரகம் ஒரு ஜாதகத்துல சுபகிரகம் என்பது குரு சுக்கிரன். அதாவது ஒரு ஆணுக்கு சுக்கிரனாகவும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இல்லைங்களா, இந்த ஒரு அமைப்புலதான் நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க எந்த ஒரு வகையிலையும் மூடமாகி நிற்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகை வீட்டோட சேர்ந்து, அடுத்தது நீசம் பெற்று இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதாவது குரு, நான் சொல்றது குரு சுபகிரகமான ஒரு குருவும் சுக்கிரனும், அதாவது சுக்கிரன் ஆணுக்கு சொல்லக்கூடியது, குரு பொதுவான கிரகம். இவங்க ஒரு சில அமைப்புல குருவையும் பெண்களுக்கு கலைத்திற காரகனா சொல்றாங்க. அது வேற ஒரு அமைப்புல இருக்குது. அப்படி அவங்க மூடமாகி நிற்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா திருமணத்துக்கு தடை ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரு மூடமாகி நிற்க குசனுமே வேலியில் சேர அருகோடா ரவத்தினோடு எந்த ஏழுக்குடையோன் கூட பரிவடா வத்தினலாய் பாங்குள்ள சுங்க நிற்க கரிகூட நாளேயாகி கலைத்திர மறந்து போகின்றான். அதாவது கரிகூட நாளேயாகின்றான். கரின்னா சனீஸ்வர பகவான், நாளேயாகி அவங்க சுகஸ்தானம் என்ன நாள்ல போய் கலந்துட்டாங்கன்னா கலைத்திரம் மறந்து போகணும் ஒரு அமைப்பு, ஒரு பாடல். அதாவது இதுல எல்லா கிரகமுமே வந்துடுது. ஆனா இந்த ஒரு அமைப்புல இருக்கிற ஜாதகங்களும் திருமணம் நடந்துடும். எப்படின்னா அந்த தசாபுத்தி கூட மேட்ச் ஆகி நல்லபடியா ஆக்கி விட்டுரும். அதாவது அந்த 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மேட்சிங்ல ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு லிங்க் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிரும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இதையும் நம்ம அந்த திருமண காலகட்டத்துல, அதாவது கோச்சாரத்துல, இது ஜனன ஜாதகத்துல உள்ள அமைப்பு, கோச்சாரத்துல ஏதாவது ஒரு வகையில டிஃபரெண்ட் மாறும் பொழுது இதை கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு எந்த ஒரு அமைப்பும் தடங்கள் இருக்காது. கண்டிப்பா திருமணம் நடந்துரும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அம்மா ஹலோ அண்ணா, இருக்கேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்க சொல்லுங்க. நம்ம அப்படியே ஸ்டெப்பா போயிடலாம். ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பொன்சாமி பேசுறேங்க. மூணம்ங்கிற அஸ்தம் தானுங்க. மூணம்னா அஸ்தம் தானே. சூரியன் கிட்ட மறைஞ்சு நிக்கிறத நெருங்கி இருக்கிறது அஸ்தம் தானே மூடம்ங்கிறது. சூரியன் ஐயா, மூடம் குரு மூடம்னு சொல்லும் போது குரு சூரியன் கிட்ட பக்கம் நெருங்கி வரும்போது தான் மூடமாகுது. குரு மூடமாகி மூடம்ங்கிற அஸ்தம் தானுங்க. அஸ்தம் சூரியன் நெருங்கிட்டார். இல்ல அதாவது மூடம்னா நம்ம, அதாவது குரு, நீங்க இதை கேக்குறீங்க, இந்த பாட்டுக்கான விளக்கம் கேக்குறீங்க இல்லையா? அதாவது நம்ம குரு மூடம்னா நம்ம ஒரே பேசிக்கலே போகக்கூடாது. நீங்க சூரியன் கிட்ட வரும்போது சொல்றீங்க. ஆமாங்க. அது அஸ்தம். அதாவது சூரியனோட குரு சேரும்போது அந்த மூடமாயி நிற்கும், அந்த பேசிக்கல சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. குரு மூடம்னா பொதுவாக குரு கெட்டு போகணும்னு அர்த்தம். நம்ம அந்த ஒரே பேசிக்கலே போகக்கூடாது. சரிங்க. அதான் நீங்க அந்த அஸ்தக தோஷத்தான்னு சொல்றீங்க. ஆமாங்க. நம்ம அப்படி பேசிக்கா மூடன்றது பொதுவான ஒரு விஷயம். அப்படியா இருந்தா அவங்க அஸ்தங்கம்னு சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டுல. சரிங்களா? பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துடும்ல ஐயா. குரு சுக்கிரன் மூடம் சூரியனோட நெருங்கி இருக்கிறது பஞ்சாங்கத்திலேயே வந்துடும் இல்லையா? நம்ம வந்துரும். அந்த குரு மூடன்றது அதாவது அது கெட்டு போனது அதாவது அவன் செயல்பட முடியாது மூடம். அதாவது மூடம்னா அவங்களுக்கு வான மூடமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மேகமூட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹலோ, பலன் தராத நிலையில இருக்கிற போது அது மூடம். ஆமா அது ரைட் கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க
ஒரு பொதுவான விளக்கம். அதாவது எதுக்குமே பலன் தராது அது. இந்த மேகமூட்டமா இருக்குப்பா, மழையும் வெயிலும் அடிக்கல, மேகமூட்டம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? ஹலோ, அதாவது பலன் தராம அது இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம ஒப்பிட்டு சொல்றதுதான் அந்த மூடம்ன்ற வார்த்தை. நன்றிங்க ஐயா. அதனால நம்ம ஒரே பேசிக்கிட்டே போகக்கூடாது. இப்ப ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இப்படி ஒரே கோடா போயிட்டு இருக்கிறதுனால இப்ப நிறைய விஷயங்கள் யாராலையும் அதை வந்து கரெக்டா அந்த வேவ்ல போக முடியல, அந்த வழியில போக முடியல. ஒரே விஷயத்தையே புடிச்சிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். இது தப்பு கிடையாது, அது நம்ம காலப்போக்குல மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். மீனாசுந்தரம் சார் வாங்க, ஏதோ ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார், மீனாட்சி சுந்தரம் சார் பேரு. சொல்லுங்க சார். இது நீங்க ஒரு விதி சொன்னீங்க இல்லையா சார், இப்ப 7ஆம் அதிபதிக்கு 11ஆம் அதிபதி வர காலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதி கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்ல முடியுங்களா சார்? 7ஆம் அதிபதி 11ஆம், ஆமா 7க்கு 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமா? 11ஆம் அதிபதி 5ஆம் வீடா வருவார் லக்னத்துக்கு. கரெக்டுங்களா நான் சொல்றது? கரெக்டுங்க சார், கரெக்ட். அப்ப 5ஆம் வீடுன்றது பொதுவாகவே நம்மளோட அந்த பூர்வ குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் குறிக்கும். சரி சரி, நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்ப நீங்க சொன்னது வந்து 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் ஆகிய லக்னத்துக்கு 5ஆம் இடமா வரும். அந்த 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கோச்சாரத்துல வந்து மீட் பண்ணும் போதோ இல்ல சாராதிபதியா வரும்போதோ திருமண காலம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அவங்க திருமண முயற்சி அந்த ஸ்டெப்ல இறங்குனாங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும்னு சொல்ல வந்தேன். சரி சரிங்க. நீங்க வேணா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க டக்குன்னு நீங்க அப்ளை பண்ண வேணாம், நீங்க ஒரு 2-3 ஜாதகத்துல மேட்ச் பண்ணீங்கன்னா ஏதாவது அங்க வந்து தெரியும். அது தேங்க்யூ சார். அடுத்து யார் கேள்வி கேக்குறீங்க? வாங்க சொல்லுங்க சார். பக்ர சக்கரம் பற்றி சொல்லுங்க. மதிகாந்தன் சார். சொல்லுங்க சார். விவாக சக்கரம் சார். விவாக சக்கரம். விவாக சக்கரம், ஆமா. ஹலோ, விவாக சக்கரம் பத்தி கேக்குறாங்கண்ணா. சொல்லுங்க. விவாக சக்கரம் பத்தி கேக்குறாங்க. விவாக சக்கரம் பத்தி கேக்குறாங்க ஐயா. விவாக சக்கரத்தை பத்தி கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. விவாக சக்கரத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்க அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அந்த விவாக சக்கரத்துல? எந்த திசையில நல்லது ஐயா மட்டும் சொல்லுங்க. எந்த திசை நல்லது அது மட்டும் சொல்லுங்க. தென்கிழக்கு, கிழக்கு, வடக்குன்னு வருது இல்லையா விவாக சக்கரத்துல, அதுல எது இருந்தா நல்லது? எது இருந்தா நல்லதுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஐயா, எந்த திசை வந்தா நல்லதுன்னு கேக்குறாங்க ஐயா. நட்சத்திரத்துல வச்சுதாங்க சொல்லணும். இப்ப உங்களுக்கு தசாபுத்தி வந்து நம்ம தசாபுத்திய வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம திருமணத்தை கரெக்டா மேட்ச் பண்ண போறோம். சரிங்களா? அந்த இப்ப திருமணத்துக்காக ஒரு ஜாதகம் வருதுன்னு வச்சுங்க, பெண்ணோட நட்சத்திரம் வச்சுதாங்க விவாக சக்கரம் செலக்ட் பண்ணணும். ஆமாங்க, இப்ப அது கரெக்ட் தான். இப்ப வந்து ஒரு ஜாதகத்துக்காக ஒரு திருமணத்துக்காக ஒரு ஜாதகம் வருது இல்லைங்களா? இப்ப ஜாதகத்துல அவங்க வந்து கரெக்டா மேட்ச் ஆகும்னா அதுல வந்து எந்த கிரகம் வருதோ அதனுடைய தசை, அதனோட அந்த கிரகத்தோட ஆதிக்கத்துலதான் நம்ம வந்து அந்த விவாக சக்கரத்தை சரி பண்ண முடியும். இதுக்கு அது மேட்ச் ஆகணும், அவ்வளவுதான். மேட்ச் ஆனா நீங்க அதே இது பண்ணிக்கலாம். ஏன்னா எப்ப என்ன வேணாலும் வரலாம் இல்லையா? எந்த ஜாதகத்துல எந்த டைம்ல யாருக்கு வேணா எந்த தசை வேணாலும் நடக்கலாம். பார்த்து நீங்க வந்து அதை வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்க சரி. வேற ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? கோகிலாமா என்ன கேள்வி கேக்குறீங்க? வாங்க. தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆமா சொல்லிட்டாரு ஐயா. சொல்லுங்க. மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூமா. சார் இப்ப வந்து ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு வந்து செவ்வாய்ன்னு சொல்றாங்க இல்லையா? அத வந்து பொதுவா எப்படி எடுத்து பாக்குறதுங்க? ஆணுக்கு ஆணத்துக்கு சுக்கிரன் சொல்றாங்க கடத்திர ஸ்தானாதிபதி.
பெண்ணுக்கு வந்து செவ்வாய் பார்க்கணுங்கிறாங்க. இது பொதுவான இதா இல்ல எப்படி டீப்பா பார்க்கும்போது ஜாதகம் பார்க்கும்போது அந்த பலன் வந்துருச்சுங்கிறத நம்ம எப்படி பார்த்து மேட்ச் பண்றதுங்க? அவங்க கலத்திரம் எப்படி வருவாங்க? இப்ப வந்து ஒரு சிலர் குரு பெண்ணுக்கு வந்து குருவை பாக்குறாங்க. குரு தான் பாக்குறாங்க. ஒரு சில அமைப்புகள் அவங்க அப்படி பாக்குறாங்க. நம்ம வந்து காலங்காலமா என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, செவ்வாய வந்து சகோதரக்காரகன்றீங்க. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. செவ்வாய வந்து சகோதரக்காரன்றீங்க. அது எப்படி அப்ப கணவன் வந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் காரகன்னு சொல்றீங்க, இது எப்படி ஒத்து வருதுன்னு என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. இப்ப இந்த கேள்விக்கு என்னால உண்மையுமே பதில் சொல்ல முடியல. ஹலோ அண்ணா, இந்த கேள்விக்கு என்னாலே பதில் சொல்ல முடியல. இப்ப அவரு கேட்டதுல இருந்து எனக்கே ஒரு உறுத்தலா தான் இருக்கு. சரி, இதை ஏதாவது வகையை சரி பண்ண முடியுமா, எங்கேயாவது இதுக்கு மாற்று அமைப்பு உண்டான்னு நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ஜோதிடம் என்பது இப்பெல்லாம் வந்து தேடல் தான். எங்கேயாவது ஒரு மாற்று ஐயா ஐயா செவ்வாய மாங்கல்யக்காரகன் சொல்றாங்கல்லையா ஐயா, செவ்வாய மாங்கல்யக்காரகன் சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா. இப்ப அது செவ்வாய மங்களன்னு சொல்றாங்க. அதனால அவனை வந்து மாங்கல்யம் சொல்றாங்க. அதாவது செவ்வாய்ன்றதுக்கு ஒரு பேரு, மங்களன்னு ஒரு பேரு இருக்கு இல்லீங்களா? நல்ல விஷயம். மனைவி ஆமா, அதாவது நல்ல விஷயம்னா மங்களம்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால அந்த செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யக்காரகன்னு காலப்போக்குல அது மருவி வந்திருக்கலாம். இந்த மங்களன்ற பேச்சு எப்படி வந்ததுன்னு அது நமக்கு தெரியாது. செவ்வாய்க்கு மங்களன்னு ஒரு பேர் இருக்கு இல்லீங்களா? இப்ப இடையூறுக்கு மன்னிக்கவும் அண்ணா, இடையூறுக்கு மன்னிக்கவும். ஹலோ அண்ணா, இடையூறுக்கு மன்னிக்கவும். அதாவது கால புருஷ தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு 2ஆம் இடமாவும் 7ஆம் இடமாவும் அந்த கலத்தரம் குடும்பமா வந்து சுக்கிர பகவான் வீடு வர்றதுனால அந்த கணவனுடைய ஸ்தானத்துக்கு சுக்கிரன் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 2, 7 செவ்வாய் வர்றதுனாலதான் கணவன் மனைவி கொண்டு வராங்க. சரிங்களா? அப்படிதான் கொண்டு வரணும். அடிப்படையில இது வந்து கொடுத்திருக்காங்க. மாங்கல்யக்காரகன்னு 8ஆம் இடத்தை வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா மாங்கல்ய ஸ்தானம்னு. கலத்திர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் அது. காலபுருஷருக்கு 7ஆம் இடத்திற்கு அந்த 2ஆம் இடம் வந்து 8ஆம் இடம் போது உங்களுக்கு தாம்பத்தியத்துக்காக தான் அந்த கொண்டு வராங்க. ஏன்னா மாங்கல்யம் ஒண்ணு கட்டினாதானே தாம்பத்தியக்குள்ள போக முடியும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? அதுக்காக கொண்டு வந்தது அந்த மங்களக்காரகன் மாங்கல்ய கிரகம் அப்படி. சரிங்களா? கேள்வி கேட்டாங்க, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. சுக்கிரனையும் செவ்வாயும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, அதான் நீங்க சொன்ன பேசிக்கு தான்ப்பா, வேற நீங்க நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்லிட்டீங்க. அந்த காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையில மீட் பண்ணியாச்சு. அதனால அதுதான் அது பேசிக், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த கேள்வி கேக்குறீங்களா? ஹேமலதாமா, ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? இல்ல கேட்க இல்லதான். ஓகேமா, தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே அண்ணா, அடுத்த சப்ஜெக்ட் போலாங்களா? சொல்லுங்க. சப்ஜெக்ட் குடுக்குறீங்களா இன்னொரு அரை மணி நேரம்? செய்யலாம். தேங்க்யூண்ணா. இப்ப ஒரு ரொம்ப ஒரு சிம்பிள். இப்போ எனக்கு தெரிஞ்சு திருமண தடை வரக்கூடாது, திருமண தடை இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தை, மாசி, பங்குனி இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திருமழாபாடின்னு ஒரு கிராமம் இருக்கு. யாராவது கேக்குறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. திருமழாபாடி கொள்ளிடக்கரை ஓரமா இருக்குது, அரியலூர் மாவட்டத்துல. ஹலோ, கேக்குதுங்கய்யா, கேக்குது. திருமண தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம். நந்தி கல்யாணம் சொல்லுவாங்க. நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி நடக்கும் அப்படின்னு, நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்பாங்க. இது வந்து அந்த காலகட்டத்துல அந்த நந்தி கல்யாணம் நடக்கும் வந்து பங்குனி மாசம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்துல நடக்கும்.
அந்த நட்சத்திரத்துல இதுல வந்து எப்படி வந்து இது வந்து திருமணத்துக்கு உண்டான தடையை நீக்கும்னா, புனர்பூச நட்சத்திரன்றது குருவோட நட்சத்திரம் இல்லைங்களா? அந்த குருவோட நட்சத்திரம் திருமணத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்கு. நந்தி என்பது ரிஷப ராசியை குறிக்கக்கூடியது, சிவனோட வாகனம். இப்ப ரிஷபன்றது சுக்கிரனுக்கு அதிபதி. சுக்கிரனுக்கு ஈடாவது ரிஷபம் இல்லைங்களா? அப்படி வரும் பொழுது இது வந்து திருமண தடை. இந்த கல்யாணத்தை போய் நம்ம பார்க்கும் பொழுது திருமணம் தடை உள்ளவங்க அந்த நந்தி கல்யாணத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமண தடை நீங்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தாராளமா நீங்க வந்து அது வந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா நீங்க சொல்லி அவங்கள அனுப்புங்க. கண்டிப்பா அது வந்து திருமண தடையை நீக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆயிடும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் வந்து அதை நேரடியாவே வந்து 2-3 பேத்துக்கு அனுப்பிச்சு கல்யாணமும் நடந்திருக்கு. அவங்க போன் நம்பர் வேணா நான் வாங்கி தரேன். அந்த மாதிரி பண்ணுங்க. 2வது, திருமணமே ஆகலைன்னு சொல்றவங்களுக்கு எனக்கு ஏதாவது வகையில திருமணத்துல தடங்கள் ஆகிட்டே இருக்குன்னா, ஒண்ணு அவங்க வந்து பூர்வீகத்துல இல்லாம வந்திருப்பாங்க. ஊரை விட்டு வந்திருப்பாங்க. அவங்க பூர்வீகத்துல அவங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சா அந்த குலதெய்வத்துல போய் ஒரு பிடி மண் எடுத்து வரணும். நான் சொல்றது கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது. ஒரு பிடி மண் எடுத்துட்டு வரணும். பூர்வீகத்துல குலதெய்வ சன்னதியில, அப்படி இல்லைன்னா பூர்வீகத்துல அவங்க வாழ்ந்த இடத்துல போய் பூர்வீகம் அவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அப்பாவோ இல்ல தாத்தாவோ வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அங்க போய் ஒரு புடி மண்ணு எடுத்துக்கிட்டு வந்து மஞ்ச துணியில கட்டி பூஜை ரூம்ல வச்சு அவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பௌர்ணமிக்காவது அவங்க வந்து அதுக்கு வந்து தூபம் காமிக்கணும். ஒத்த படையில காமிக்கணும். குறைஞ்சபட்சம் 5 பௌர்ணமி. அதை வந்து காமிச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணை எடுத்து நம்ம வீட்டுல கால் படாத இடம் இல்லைன்னா நம்ம அசுத்தங்கள் படாத இடத்துல அது கொட்டி அதுல வந்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான மர செடியை வாங்கி நட்டுறணும். நட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். ரொம்ப திருமண தடை உள்ளவங்களுக்கு, எனக்கு ஏதோ பண்ணி பார்த்துட்டேங்க, எனக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா அவங்களுக்கு திருமண தடை அகலும் வாய்ப்பு 100% உண்டு. ஐயா இன்னொரு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. இன்னொரு முறை சொல்லவா? ஆமாங்க. அதாவது உங்களுடைய பூர்வீகம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல உங்களோட குலதெய்வம்னு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? பூர்வீகத்தை சார்ந்துதான் அந்த குலதெய்வம் இருக்கும். அந்த இடத்த போயிட்டு ஒரு புடி மண் எடுத்து வரணும். ஹலோ, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. அந்த இடத்த மண்ணு எடுத்துட்டு வந்து ஒரு படி மண்ணு இருந்தா போதும். அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில வீட்டுல வந்து கட்டி ஒரு 5 பௌர்ணமி ஒத்தப்படையில 5 பௌர்ணமி வந்து நீங்க வந்து வச்சிருந்து வீட்லயே வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கு பூஜை பண்ணி அந்த 5 பௌர்ணமி காலம் முடிஞ்சிட்டு அடுத்தது வீட்டு தோட்டத்துல கால் படாத இடம், கொஞ்சம் அசுத்தங்கள் இல்லாத இடமா பார்த்து அந்த வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான மரம், செடி, மரம் ஏதாவது அதுல நட்டு வச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். திருமண தடை நீங்கும். ஐயா நந்தி கல்யாணம் பண்ற ஊரை சொல்லுங்க ஐயா திருப்பி ஒரு தடவை. திருமலாபாடி, அரியலூர் மாவட்டத்துல. அரியலூர்ல இருந்து பஸ் போகுது திருமலாபாடின்னு. தை மாசி பங்குனி வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்துல அந்த கல்யாணம் நடக்கும். நைட்டு தான் நடக்கும். அது வந்து நிறைய அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நிறைய வந்து விசேஷங்களா இருக்கும். அதை கணக்கு பண்ணி நீங்க போகணும். போயிட்டு அந்த நந்தி கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடணும். வேற
ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. அதான் அந்த இது இன்னொரு தடவை சொல்ல சொன்னாங்க பார்த்தீங்களா, அது சொல்லிட்டேன். அது நோட் பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க. அந்த பூர்வீகத்துல போய் மண் எடுத்து வர்றது. அந்த மண்ணு மேலதான் அந்த நட்சத்திர மரம் நடணுங்களா? ஆமா, அந்த மண்ணுல அதான் நட்சத்திர மரத்தை வந்து அந்த மண்ணு மேல போட்டுருணும். அந்த நட்சத்திர மரம் நட்டு இருந்தாலும் அதை அப்படியே தூவி விட்டுருங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தூவி விட்டீங்கன்னா கண்டிப்பா திருமண தடை நீங்கும் அவங்களுக்கு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்புறம் ஒரு சிலர் வேணும்னா அதை வச்சு வளர்க்கலாம், இல்லைன்னா கொண்டு போய் கோயில்ல வந்து நட்டுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சார் துலா லக்கணம் சனி 7ல நீச்சமா இருக்கு சார். சார் துலா லக்கணம் சார், சனி நீச்சமா இருக்கு 7ல மேசத்துல. 7ல நீச்சமா இருக்கா? என்ன சாரம் வாங்கியிருக்காரு அவரு? பரணி சார். பரணி சாரம் வாங்கியிருக்காரா? பரணி யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரமா சார்? நீங்க துலாம் லக்கணமா? ஆமா சார். துலாம் யாரோட வீடு? துலாம் சுக்கிரன் தான். அப்ப நீங்க நீசம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓ அப்படிங்களா? ஆமா. 2வது வந்து துலாமுக்கு வந்து சனி வந்து நன்மை தான் செய்வாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி சரி. இப்ப துலாமுக்கு எத்தனாவது வீடா வருது சனி பகவான்? சனி 4-5ல வருதுங்கய்யா. 4-5ல வருதா? உங்களுக்கு சனி தசை கிராஸ் ஆகுதா ஏதாவது? ஆமா, சனி தசை கிராஸ் ஆகுது. எப்போ வருது? ஹலோ, சனி தசை எப்போ வருது? இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குயா. சொல்லுங்க. இது குரு முடிஞ்சுதான் வரும். குரு முடிஞ்சுதான் வரும். உங்களுக்கு எப்போ வருது? அதான் குரு அது இன்னும் சரியா தெரியலையா? சரியா தெரியலங்கய்யா. சரியா தெரியலையா? என்ன வயசாகுது உங்களுக்கு? இப்ப எனக்கு வந்து இதுங்கய்யா, பையனுக்கு தான் கேட்கறேன். எனக்கு 55 வயசு ஆகுதுய்யா. உங்களுக்கு 55 ஆகுது. இப்போ உங்களுக்கு தான் நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமாய்யா. இப்ப குருதசை நடந்துகிட்டு இருக்கா? ஆமாய்யா. ஏறக்குறைய ஒரு 4க்கும் 5க்கும் வரவர் தான் இல்லைங்களா? உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது மண் மனை வாகனம் சுகஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், முதல் குழந்தை, பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது இல்லைங்களா? சரியா. இப்ப வந்து இதுல ஆரம்ப காலத்துல இப்ப வந்து அவரு தசையும் வரலன்றீங்க இப்போதைக்கு. அவரு கூட தொடர்பு பெற்ற கிரகங்களோட தசை ஏதாவது வந்ததா? குரு எங்க உட்காந்துருக்காரு? குருவோட தொடர்பு இருக்கா? சனீஸ்வரன் குரு 2ல இருக்காருங்கய்யா. குரு 2ல இருக்காரா? விருச்சிகத்துல இருக்காரு. விருச்சிகத்துலயா? இப்ப குருவுக்கு 6ல தான் சனி இருக்காரு இல்லையா? ஆமாங்கய்யா. குருவுக்கு 6ல தான் சனி இருக்கிறாரு. குரு தசையில குரு தசை உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்கய்யா. பெரிய இதுல ஒண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுக்கு ஆபத்தோ எதுவும் வராது. ஏன்னா வந்து தசையே உங்களுக்கு கிராஸ் ஆகல. சனியோட தசை உங்களுக்கு 4 கோடி தாய்ஸ்தானம் சரிங்களா? இப்போ உங்களுக்கு 55 வயசு 50 கடந்துட்டீங்க இல்லைங்களா? அதனால மிகப்பெரிய இது வராது. ஆனா எல்லாத்தையும் சனிக்கு உண்டான காரகத்துவங்கள் வயசானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் நடக்க முடியாம போறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் சனியோட அமைப்பு வரும். ஆனா உங்களுக்கு வந்து சனி வந்து நல்லதுதான் பண்ணுவாரு. வந்து சுக்கிரன் சாரம் தான் வாங்கி இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் வந்து மன தைரியத்தையும் கொஞ்சம் பிராக்டிக்கலா வெளியில வந்து தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு நீங்க வந்து வாழ்க்கையை மெதுவா நகர்த்துங்க. வேற ஒண்ணும் இதுல வந்து பெரிய ஆபத்துக்கள்லாம் சனீஸ்வரன் உங்களுக்கு தரமாட்டாரு. அவரு நீச்சத்துல இருந்தாலும் உங்க 7ஆம் பார்வையா பாத்துறாரு. 2வது சுக்கிரனோட சாரத்தில் தானே உட்கார்ந்து இருக்காரு. அதனால நீங்க மிகப்பெரிய இதுக்கு எல்லாம் தள்ளப்பட மாட்டீங்க. அது சனியினால உங்களுக்கு எந்த ஒரு நீச்சமா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துருவாரு. வேற 9ஆம் அதிபதி ஏதாவது பார்வை லிங்க் ஏதாவது இருக்குதா? அது கூட 9ஆம் அதிபதி புதன் நீச்சமாயிட்டாருங்க. புரியல? புதன் நீச்சமா இருக்காங்கய்யா. புதனா? ஆமா. புதன் எங்க உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு? புதன் மீனத்துல இருக்காங்கய்யா. மீனத்துல உட்கார்ந்துருக்காரா? சுக்கிரன் எங்க உட்கார்ந்துருக்காரு?
சுக்கிரன் மகரத்துல இருக்காங்க. சுக்கிரன் மகரத்துல இருக்காரா? துலாம், தனுசு, 3ல இருக்காரு. ஒண்ணும் பண்ணாது, பயப்படாதீங்க. சரி சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. கோயில் எதுவும் பரிகாரம் போலாமையா? அது மாதிரி சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. கோயிலுக்கு எதுவும் போனா கொஞ்சம் இதா இருக்குங்கய்யா. கோயிலா? எதுவும் போகணுங்களாயா? தொழில் தொழிலாம் ஒன்றும் நடக்கல. கொஞ்சம் வேகமா பேசுங்க. தொழில் ஒன்றும் சரியா தொழில் ஒன்றும் சரியா நடக்க மாட்டேங்குது. தொழில் சரியா நடக்க மாட்டேங்குதா? ஆமா, கோயில் பரிகாரம் என்ன பண்ணும்? இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குது சொன்னீங்க? குரு தசையா? ஆமா, குருதசை தான். எனக்கு தெரியல. குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிச்சா குரு தசையே இருக்கட்டும். இப்போ கோச்சார ரீதியா பாருங்க, குரு மீனத்துல தான், மிதுனத்துல தான் உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா? மிதுனத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் அது 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த 9ல இருந்து அவர் சுயசாரத்துல இருந்து ரிலீஃப் ஆகட்டும். வந்தா கூட சுயசாரம் புனர்பூச இருந்து ரிலீஃப் ஆனா உங்களுக்கு தொழில் முறையில கொஞ்சம் நல்லபடியா அமைப்பு ஏற்படும். ஏன்னா அப்புறம் சனியோட லிங்கும் கிடைக்கும் அதுக்கு. ஏன்னா சனிய 9ஆம் பார்வையா குரு பாத்துருவாரு. சரி சரி சரி. அதனால அதுக்கப்புறம் தொழில் உங்களுக்கு ஒரு சீரான அமைப்புல மீடியமா போகும். மத்தவங்களை நம்பி நீங்க எதுவும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது மத்தவங்களை நம்பி எதுவும் நீங்க தர வேண்டாம். சரி சரி. நீங்களே உங்களோட முயற்சியிலே இருக்கணும், உங்களோட பார்வையிலே இருக்கணும் எதா இருந்தாலும். சரி சரி சரி. அப்படி நடந்தால் மட்டும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா. மத்தவங்களை யாரையும் நம்ப கூடாது. டாக்குமெண்ட் ரீதியாவோ ஒரு இது ரீதியாவோ ஒரு பணம் கொடுத்து வாங்குறது மத்தவங்களை நம்ப கூடாது. நீங்க இறங்கி வேலை செய்யணும். அதாவது நீங்க உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது தொழில்ல சரி வராது. உங்களை பொறுத்தவரையும் நீங்க அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் அசால்ட்டா இருந்ததுல நிறைய இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா ஆமாய்யா. அதனால இப்படி நீங்க இறங்கி வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். சரி சரி. எதுலையுமே இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வராது. சரி சரி. பொதுவான பேசிக் அது. சரி. டாக்குமெண்ட் ரீதியாவோ எந்த ஒரு ரீதியாவோ மத்தவங்கள நம்ப கூடாது. நீங்களே இறங்கி வேலை பார்க்கணும். நீங்களே உங்க பார்வையில பார்த்துட்டு தான் நீங்க மத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். சரியா சரி. வேற சொல்லுங்கம்மா. வேற. நன்றி நன்றியா. ஓகே. ஹலோ, திருமணத்தை பத்தி ஏதாவது கேள்வி கேளுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கேட்டாதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு அப்படி பழகிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஐயா வணக்கம் ஐயா. நன்றி. சொல்லுங்க ஐயா. ஐயா, கிரக சேர்க்கையில சில ஜாதகங்கள் பார்க்கறச்ச அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கண்டிப்பா. பெண்களுடைய ஜாதகத்துல சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் இவங்களுடைய சேர்க்கையெல்லாம் வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுடைய பார்வையில உங்களுடைய தகவலை தருங்க ஐயா. அது என்னுடைய பார்வையில என்னுடைய தகவல் அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு இதுல நம்ம எப்படி சொல்றதுன்னா, அதாவது பேசிக்காவே இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாமே மாறிட்டாங்க. இது எப்படி நம்ம தர்றதுன்னு என்னோட பார்வையில எப்படி சொல்றதுன்னா, அதாவது அடங்குதல் அடக்குதல் 2 தான். அடங்குதல் அடக்குதல். சொல்றது புரியுதுங்களா? சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறேன், முழுசா கேட்டுக்கிறேன், சொல்லுங்க ஐயா. அடங்குதல் அடக்குதல். இது அதாவது டைம் இருக்கும் பொழுது ஏதாவது இருக்கிற அந்த டைமை டைவர்ட் பண்ணி, அதாவது பொது விஷயத்துல ஒரு கோயில் குளம் இந்த மாதிரி போய்க்கணும். கோயில் குளத்துல போய் சம்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது குடும்பத்தோட. ஐயா, சமீப காலத்துல எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வகையில திருமணமான பெண்கள் ஜாதகத்துல உள்ள செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் பார்வையாக இருந்தாலோ சேர்க்கை இருந்தாலோ இல்லது குரு பகவானும்
சனி பகவானும் சேர்க்கை இருந்தாலோ அவங்க தீர்மானம் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் முடிவெடுக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகுது. அவங்களுடைய செயல்பாடும் வந்து இயல்பு நிலையில அடக்கவும் முடியல, அடங்கவும் முடியல. இந்த கண்டிஷன்ல இருக்கு. அப்ப எப்படி ஐயா பண்றது? இது கேள்வி வேற மாதிரி இருக்கு. இப்போ அதாவது இது கிரக நிலையை மிஞ்சி மிஞ்சி போகிறதா தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல, அவங்க சொல்றது சரின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பரிகாரமோ எந்த ஒரு வழிபாடோ அவங்க கேட்கறதுக்கு தயாராக இல்ல. ஆமா, அவங்க கேட்கறதாக இல்ல. இல்ல, நீங்க அடக்குதல்னு சொன்னீங்க. அந்த இடத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது என்ன பண்றது? இந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது கேக்குறேங்க. சார் பக்குவம் வேணும் சார், பக்குவம் வேணும். அவங்க அடிப்பட்டுதான் திருந்தணும். அனுபவம் கிடைச்சதான் மாறுவாங்க. வாங்குனா அதான் அடக்குதல் அடங்குதல். அதாவது யாராவது ஒருத்தர் இப்ப பேசிக்கா உங்களுக்கு சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து அப்படி கொஞ்சம் விலகி போயிட வேண்டியதுதான். அப்ப நம்மளே வந்து அத இது கிரக நிலைக்குள்ள வராமலே அந்த கட்டத்துக்குள்ள வராமலே பேசிக்கணும். இது நம்ம இந்த கட்டத்துக்குள்ளேயே சேர்க்க வேண்டாம். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த இடத்துல பாதிக்கப்படுற குடும்பம் தான் மோசமா பாதிக்கிறாங்களே ஒழிய அந்த கட்டுப்படுத்த வந்து எதுலையும் வந்து இயல்பாவே இல்ல. நீங்க சொல்றது இது வந்து வேற மாதிரியான கருத்துக்கள் இங்க முன்வைக்கிற மாதிரி இருக்கு. இது நம்ம இப்ப ஒருத்தர் வராரு, குடும்பத்துல வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணா சரியாயிடுமான்னா நம்ம வந்து அதாவது முதல்ல இப்ப வந்து ஒரு சில நீங்க கேட்கிற வெளிப்படையான ஒரு கேள்வி, இத வந்து இங்க பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தா நீ கேட்டதுக்காக நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அதாவது பரிகாரம் என்பது நம்மள வந்து டைவர்ட் பண்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு பரிகாரத்துல. நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லுங்கய்யா. எல்லா பரிகாரங்களும் நம்மளோட ஜாதகத்துக்காக சொல்றது இல்ல. அது வந்து நம்மள டைவர்ட் பண்ற விஷயம். டைவர்ட் பண்ணுனா இவரு வந்து அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி. இப்ப அதுல வந்து எல்லா பரிகாரங்களும் ஜெயிக்காது. சரி. ஒரு சில பரிகாரங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரு சில பரிகாரங்கள் நம்மள டைவர்ட் பண்றது. சரி. இது வந்து ஜோதிடத்துக்கு எதிராக கூட இருக்கலாம். அல்லது இப்ப நம்ம நடத்துறதுக்கு தேவையில்லாத விஷயம் இது. அதனால நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். அதாவது பசிக்கு சாப்பாடா, ருசிக்கு சாப்பாடா? பசிக்கு சாப்பிடுறோமா, ருசிக்கு சாப்பிடுறோமா? இப்ப அங்க சாப்பிடுறவனை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கரெக்ட். நம்ம சாப்பிடுறோமா, அந்த சாப்பிடுறான் பாரு அவனை பொறுத்து தான் இருக்கு, போறவனை பொறுத்தே கிடையாது. அதனால இப்போதைக்கு நமக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கும் இதுக்கு கொஞ்சம் ட்ராக் விலகுது. நம்ம எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் ஒரு இதா வராது. ஏன்னா நான் பரிகாரம் சொல்லிட்டு நானே அப்படி சொல்லக்கூடாது. ஆனா எல்லா பரிகாரத்தையும் வந்து துச்சமாவும் நினைக்க கூடாது. அதாவது எல்லா கிரகங்களும் சூரியனை சுத்துது. சரிங்களா? ஐயா, நீங்க அடக்குதல் அடங்குதல் சொன்னீங்க, அதனால கேட்டேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நான் பொதுவா தான் சொல்றேன். நான் உங்களை தப்பாதான் சொல்லல. அதாவது மனித வாழ்க்கையில வந்து மனித வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த பூமியில உள்ள உயிருள்ள ஜீவன்களோட வாழ்க்கையா இருக்கட்டும், இது ரெண்டுக்கு உட்பட்டு தான் நடக்கும். ஒண்ணு அடங்கி போயிடும், இல்லைன்னா அடக்கிட்டு போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் குடும்பமும் அதே போலதான். இல்ல ஒரே ஒரு விஷயம்தான், நான் வந்து உங்களை தப்பாலாம் சொல்லல, இப்படி ஒரு கேள்வி கேட்டது நல்லதுதான். அதாவது சூரியனை எல்லா கிரகமும் சுத்துது, பூமியும் சேர்ந்து சுத்துது. ஆனா பூமியை சுத்துது ஒரு கிரகம், அது என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க சார். அதான் சொல்லுங்க. அவருக்கு தெரியுமா சார்? கொஞ்சம் அவரும் நம்ம பேசினா நல்லா இருக்கும். அந்த தூண்டுகோல் அவர் தானே, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் என்ன சொல்றாரு கேளுங்க. சொல்லுங்கம்மா. பூமியை சுத்துறது ஒரு கிரகம் ஐயா. பூமியை சுத்தும் ஒரு கிரகம். எல்லா கிரகமும் சூரியனை சுத்துது.
நிலா தான் பூமியும் சேர்ந்து சுத்துது, பூமியை ஒரு கிரகம் சுத்துது. நிலவு. தட்ஸ் குட், சூப்பர். அந்த நிலவை தான் நமக்கு மனகாரனா வச்சிருக்கான். ஆமா, அந்த நிலா தான் நமக்கு மனோகாரகன் இல்லைங்களா? ஆமா. அப்படி அந்த நிலா தான் நம்ம மனோகாரன். பூமியை சுத்துற நிலாவை தான் மனோகாரனா வச்சிருக்கான். வேற எந்த ஒரு கிரகத்தையும் மனோகாரனா வைக்கல. வைக்காததுக்கு காரணம் இதுதான், நீங்க கேட்ட கேள்விதான். ஐயா நான் ஏதாவது கேட்பேன், அப்புறம் நீங்க கேட்டுட்டேன்னு சொல்லுவீங்க. இல்ல அதான், அதாவது ஒண்ணு அடங்குதல், ஒண்ணு அடக்குதல். மனதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடணும், அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து கல்யாணம் பண்ண பசங்க எல்லாம் பாவம். பெண் சார்ட்ல கேக்குறீங்களா இளங்கோ சார்? பெண் சார்ட்ல வந்து குரு சனி செவ்வாய் பார்வை இருக்குன்னு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? என்ன பாவகம் சார்? அதாவது மேஷத்துல இருந்தாலோ இல்ல துலாம்ல இருந்தாலோ செவ்வாய் வீட்டுல இருந்தாலோ அந்த தன்மை வந்து அந்த மாதிரி சூழ்நிலை, அதாவது எந்த ஒரு இதுலையும் கட்டுப்படாம அவங்க நினைக்கிறதே சரின்னு செயல்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்கிற கேள்விக்கு வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் அதை வந்து தீர்வு காண முடியல சார். செவ்வாய் சனி சேர்க்கை வந்து யுத்த கிரகம், இன்னொன்னு வந்து ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பாதக கிரகம். அது அந்த பாவகத்தையும் பாகியத்தையும் கெடுத்துரும் சார். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிம்பாங்க. அந்த பிடிவாதத்தை அவங்க விட்டு தர மாட்டாங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண போறவங்கன்னா சொல்லலாம், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து கேட்கும் போது நம்ம என்ன பண்றது சார்? அவங்க வாங்கின வர விளக்கம் சொல்லணும்னா, திருமண பொருத்த வகுப்பு போகும்போது ஐயாட்ட கேட்டேங்க ஒரு கேள்வி நானு. ஐயா, திருமண பொருத்தம் நம்ம வந்து பார்த்துதான் வந்து பொருத்தம் பார்த்து வைக்கிறோம். ஆனா ஒரு 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 கன்சீவ் ஆகுறாங்க, இல்ல குழந்தை பிறக்குது, 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துறாருன்னு வச்சுக்கோங்க. இறந்துடுறாரு. அப்ப அந்த பொண்ணு இளமையிலே விதவை ஆகிறா இல்லைங்களா? குழந்தையோடு நிக்கிறான். ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஐயா கிட்ட கேட்ட அந்த கேள்விய, இது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியாதுங்களா? இந்த பாவத்தை நம்மையே தேடிக்கணும் போது ஐயா ஒரே வார்த்தை சொன்னாருங்க, அம்மா கிரகங்கள் கண்ணை மறைக்கும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது விதி, கண்ணி கழுவுறது விதி, ஒரு குழந்தைக்கு தாய் ஆகணுங்கிறது விதி. அதனால இந்த பாவகம் நமக்கு தெரியாதுமா, அந்த பொண்ணு வாங்கி வந்த வர தார் ரோஸ்டுக்கு அடிக்கடி வரும், அது நீங்க போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப நான் என்ன பண்ண, திருமண பொருத்தம் பாத்துறேன்னா 15 வருஷத்துக்கு மேட்சிங் பாப்பேன் சார். 15 வருஷத்துக்கு கோச்சாரத்தை வச்சு மேட்சிங் பார்த்துதான் அமைச்சு வைக்கிறேங்க திருமணத்தை. 1000 பங்கு நான் எடுத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. பாதிக்கப்பட்டவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையில சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஏதோ ஒரு கிரகம் பாவகத்துல இருந்தாலும் திசா புத்தி அடிப்படையில அது தன் காரகத்தை செய்யாம போகாது சார். செவ்வாய் சனி யுத்த கிரகம், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பாதக கிரகம், அந்த பாவகத்தையும் காரகத்தையும் கெடுத்துரும். அது குரு பகவான் சனி பகவான் சேர்ந்தாலும் சேர்க்கையும் அதே பாதிப்பு இருக்கு. ஆமா சார், அவர் குரு சனி யாருக்கு 9, 10, அதே 11, 12 தனுசு மண்டலுக்கு அவங்க தான் அதிபதியா இருக்காங்க. காலபுருஷன் 3ஆம் பாகமே அவங்க கைக்குள்ளதான் இருக்கு இல்லைங்களா? தர்ம கிரகம் அவர் தான், கர்ம கிரகம் அவர் தான். அவங்க வாங்கி வந்த விதியமைப்பு. அப்ப 81ல பிறந்த ஜாதத்துக்கு எடுத்துக்கோங்க, எனக்கே குரு சனி சேர்க்கை இருக்குங்க. ரிஷப லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு குரு சனி சேர்க்கை இருக்கு சரிங்களா? அதனுடைய தசா புத்தி காலங்கள்ல என்ன செய்யணும் எது பண்ணணும் அது பாத்துக்கோங்க சரிங்களா? செய்யக்கூடிய தொழில வந்து பாத்தீங்கன்னா பெயர் புகழ் கொடுத்துரும், பணம் காசு கொடுக்காதுங்க. குருவும் சனி ஒன்னா இருக்குன்னா பெயர் புகழ் கொடுத்துரும். செவ்வாய் பாக்குதா, சூரியன் இருக்கா, கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய தொழில உங்களை 10,000 பேர் 1,000 லட்சம் பேர் தெரியும் சரிங்களா? குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வம்சாவளியில கஷ்டப்படுவாங்க. குரு சனி சேர்க்கை இருக்குன்னா அந்த குழந்தைங்க வந்து படிப்புக்காகட்டும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு போராட்டம் இல்லாம வர முடியாதுங்க. இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா பாவகம் காரகத்தையே கிளச் எடுத்தீங்கன்னா அந்த குடும்ப ஜாதகத்தை பாருங்க, ஒரே ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பார்த்து ஒண்ணு உட்காருதுனாவே அந்த கிரகம் சொல்லும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை ஆணி பேர் என்னன்னு. அதை நம்ம எடுத்து சொல்லலாங்க. அது ஃபேமிலி ஜாதகத்தை பார்க்கணும். திருமணத்துக்கு பின்னாடி வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பு இல்லைங்க. உட்காந்தீங்கன்னா கடன் வாங்கிடுவாங்க, கடனை வாங்கிட்டு வந்து 10 லட்சம் கடன் இருக்குங்க எப்படிங்க கட்டுறதுன்னு கேட்டா, கடன் வாங்கும் போது என்ன கேட்டியா நீ இல்லைங்களா? இப்ப நான் கடன் வாங்கட்டுமான்னு கேட்டிருந்தா நம்ம வேணும் வேண்டாம்னு சொல்லலாம்.
10 லட்சம் 30 லட்சம் கடனை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கடனை கட்டுறதுன்னா நம்ம என்ன பண்ண முடியுங்க? அவங்க திசா புத்தி அந்த பாவகம் காரகம் நீங்க தானே இருக்குங்க இல்லைங்களா? சூரியன் கண்கட்ட பிறகு சமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம வழிகாட்டுதல் பண்ண முடியும், அவ்வளவுதாங்க. பெரும்பாலும் அந்த அவங்க சம்பந்தப்பட்ட தசை வராம இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. தசா வரட்டி புத்தி காலம் வரும் இல்லைங்க. அந்த புத்தியில கொஞ்சம் அப்படியே பாவகம் காரகம் மைண்ட் டைவர்ட் பண்ணி பாவகம் காரகத்தை உட்கார்ந்துட்டு இருக்குங்க. சார் கேள்விக்கு பதில் வந்துச்சுங்களா இல்லையா? இது ஒரு பெரிய இல்ல, அவருக்கு இன்னும் சந்தேகம் தீரல. இல்ல அப்படி இல்ல, நீங்களே சொல்லுங்க தப்பு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்ல அப்படி இல்லம்மா, அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க மனநிலை வந்து சமநிலைக்கு வர்றதுக்கு வந்து பெரிய போராட்டம் நடக்குது. அவங்க எதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வட்டத்தை போட்டு வராதுங்கிறாங்க, அவங்களும் வெளியே வரவும் மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வேலை சார். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வருது. இல்ல இப்ப நிறைய டைவர்ஸ் கேஸ் பூரா வந்து இந்த பிரச்சனையில தான் நிறைய கேஸ் வருது. அதே நேரத்துல மகரத்துல குரு இருந்தாலோ துலாம்லயோ ரிஷபத்துல குரு இருந்தாலும் இந்த பிரச்சனை வருது நிறைய பேருக்கு. அதாவது இப்ப நான் என்னுடைய பார்வையில இருக்கு, இந்த மாதிரி எதுவும் பார்த்தோம்னா அதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கா, வாய்ப்பு இருக்கா சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக கேட்டேம்மா. அவ்வளவுதாம்மா. நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்க சார், சிறப்பு சார். கேட்ட தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க சார். தப்பெல்லாம் இல்ல சார், கேள்விகள் கேட்டாதான் சார் நம்ம வந்து விடைய தேடுவோம். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த மாதிரி ஜாதகம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஜாதகத்தை. நல்லதுங்க ஐயா. ஏன்னா இது வந்து நீங்க கேட்டது டிஃப்ரெண்டான ஒரு கேள்விதான். அதாவது எவ்வளவுதான் சொன்னாலும் அதுக்கு வந்து சரியா ஆக மாட்டேங்குதுன்னா அது வந்து எங்கேயாவது ஒரு புள்ளியில வந்து மிஸ் ஆகும். ஐயா நிறைய பரவாயில்லையா, நிறைய ஜாதகம் வரும் பரவாயில்லையா? நிறைய ஜாதகம் நிறையலாம் வேணாம், ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகமா அனுப்புங்க. நல்லதுங்க ஐயா, நன்றிங்க. கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேங்க ஐயா. நம்பர் சொல்லிடுங்க, அது என்னன்னு பாக்கலாம். பண்டிதர் என் நம்பர் சொல்லிருங்கண்ணா. ஓகே, 890 335 3325. நேமோட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் கொடுத்துருங்க. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க. 890 335 3325. மீனாட்சி அம்மா உங்கள்கிட்ட நம்பர் கேட்டு வாங்கிக்கிறேன். நம்பர் அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேம்மா. சரிங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேங்க. நல்லதும்மா, நன்றி. அடுத்த ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்களேன், நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். அடுத்த ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நீங்க தெரிஞ்சதை சொன்னீங்க. நானும் இப்ப ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் சாரால. எனக்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு ஐயா, நானே சொல்லக்கூடாது பேசாம இருக்கேன் ஐயா, அவ்வளவுதான். பரவாயில்ல, நம்ம தனியா கூட உட்காந்து பேசலாம். நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இருக்குங்களா? வணக்கம் மேடம். கோகிலம்மா. வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயாட்ட உங்களை. சொல்லுங்கம்மா. ஆரியார் தாங்க மேடம், கத்துக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம். சொல்லுங்க. இப்ப 7ஆம் இடத்துல ராகு அமைஞ்சா எப்படிங்க மேடம் இருக்கு, எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை, திருமணம் எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல ராகு இருந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? எப்படி திருமணம் நடக்கும், எப்படி திருமணம் அமையும்? லக்னத்துல கேது இருக்கு. லக்னம் அதான் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது லக்னத்துல கேது தான் இருப்பாரு. அது வந்து உங்க என்ன தசை இப்ப நடக்குது?
கேது தசை நடக்குதுங்க சார். கேது தசை நடக்குதா? ஆமாங்க சார். கேது தசையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே. என்ன வயசு? வயசு 25 ஆகுதுங்க சார். 25. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? ஜாதகம். பெண் ஜாதகமா? ஆண் ஜாதகம், ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகமா? 25 கேது தசை முடிய போதுங்களா? இல்லைங்க சார், சனி வந்து ஒரு 7 வருஷம் தாங்க சார் இருந்தாரு. சனி தசை வந்து 7 வருஷம் தான் இருந்தது. 7 பிளஸ் ஒரு 16. இல்ல இப்ப என்ன தசை நடக்குதுன்னு கேட்டேன் உங்களை. 2 வருடம் தான், இரண்டாவது வருடம் நடக்குதுங்க சார். கேது தசை 2வது வருடமா? ஆமாங்க சார். கேது தசை 2வது வருஷம் நடக்குதுன்றீங்களா? ஆமாங்க சார். கேது தசை 7 வருஷம், இப்ப 25ன்றீங்க. 2 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கிட்டா கூட இன்னொரு 5 வருஷம் இருக்கு. 30 வருஷம் லக்னத்திலேயே கேது கேது இருக்குது. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை பாதிக்குதுன்றீங்க. இப்ப வந்து இது திருமண முயற்சி எடுக்க முடியலையா, இல்ல எப்படி திருமணம் அமையும்னு கேக்குறீங்களா? அமையன்னு கேக்குறேங்க சார். முடிஞ்ச திருமண முயற்சி எடுத்தீங்களா? நீங்க திருமண முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்லைங்க சார், எடுக்கலைங்க சார். இன்னும் எடுக்கல. ஆனா எப்படி திருமணம் வருமா இல்ல நீங்க இப்ப வந்து திருமணம்லாம் நல்லபடியாவே நடக்கும். 7ஆம் இடம் எந்த வீடு? லக்னம் என்ன? லக்னம் மிதுன லக்னம் சார். 7ஆம் இடம் தனுசு வீடுங்க சார். ஓகே. 7ஆம் இடம் வந்து தனுசு வீடா வருது. அதுல வந்து ராகு உட்கார்ந்து இருக்காரு இல்லீங்களா? உட்கார்ந்துருக்காரு. சூரியன் வந்து மீனத்துல இருக்காரு. ஆமா, இது வந்து திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுங்க, சரிங்களா? திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுங்க. நீங்க எடுக்காமலே எப்படி அமையும்னு கேட்கணும்னா, கண்டிப்பா நல்லபடியா தான் அமையும் திருமணம். எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. ராகு கேது இருக்கிறதுனால கொடுக்குற இடத்த வந்து ராகு இருக்கு கேது இருக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்க திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க, நல்லபடியா முடியும். குரு எங்க உட்கார்ந்து இருக்காரு ஜனன ஜாதகத்துல? குரு வந்து குருவோட வீட்லயே இருக்காருங்க சார். மீனத்திலேயே இருக்காருங்க சார். மீனத்துல இருக்காரா? லக்னத்துக்கு 10ல உட்கார்ந்து இருக்காரு. 10ல உட்கார்ந்து இருக்காரு. கூட ஏதாவது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா? 10ஆம் வீட்டுல இருக்காருங்க சார். இதுல கும்பத்துல இருக்காரு. செவ்வாய் சனி கும்பத்தோட இருக்காருங்க சார். கும்பத்துல யாரு? சனியா? செவ்வாய். செவ்வாயா? இப்போ வந்து கோச்சாரத்துல வந்து சனி வந்து மீனத்துக்கு போயிருக்காரு, சரிங்களா? நீங்க திருமண ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா திருமணம் ஆகும். சரிங்க சார். திருமண ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா திருமணம் ஆகும். அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. அது வேணா நான் வந்து நீங்க அம்மா கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டு கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்க சார். ஏன்னா இங்க வந்து டைமும் வேணும், அதுக்கு உண்டான எதுவும் கால நேரம் வேணும் இல்லையா? நம்ம விளக்கமா பேச முடியாது. ஜாதகம் ஒரு தடவை பார்த்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் இல்லைங்களா? பெரும்பாலும் ராகுன்றது பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிறத வந்து நெருப்பு ராசியில இருக்கிறாரு இல்லைங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதை எதையாவது சொல்லி ஊதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு. அதாவது துருத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஊதிக்கிட்டே இருப்பாங்க நெருப்பை, மனநிலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவரு கரெக்டா வர்ற நேரத்துல வேற ஏதாவது அதை போட்டு ஊதி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு உண்டான இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டா அது மேட்ச் ஆகும். சரிங்க சார். சரிங்க. அம்மா உங்க பேர் என்னங்கம்மா? ராஜலட்சுமி மேடம். எந்த ஊர் நீங்க? நான் கோயம்புத்தூர் தாங்க மேடம். கேக்குறது உங்க பையனுக்கா பொண்ணுக்குங்களா? எங்க அண்ணன் பையனுக்குங்க சார். என்ன அண்ணன் பையன்? அண்ணன் பையன். சரிங்க 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 மேடம். சரிம்மா. திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே 3, 7, 11ல ராகு தான் இருக்கணும். 1, 5, 9ல வந்து பாத்தீங்கன்னா குரு தான் கேது தான் இருக்கணும். இவங்க மாறி இருக்கிறது வந்து தர்ம திரிகோணம் காம திரிகோணத்துல மாறி இருக்காங்க. கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் பிடிப்பாரு.
எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு குறைச்சுக்க சொல்லுங்க. சரிங்களா? அவர்கிட்ட ஜாதகத்தை அனுப்பி என்ன இதுன்னு கேளுங்க. எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1, 5, 9 எப்பெல்லாம் குரு வராரோ அப்பெல்லாம் வந்து தனுசு வீடு பாதிப்பு தரும். ஏன்னா அதுக்கு பேரு கோதண்ட ராகுன்னு அர்த்தம். தனுசு வீட்டுல ராகு இருக்கும் போது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல வந்து குரு இருக்கும் போது முயற்சி வந்து எடுக்கும் போது உங்களுக்கு சரி வராது. சரிங்களா? அதுவும் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது மகாதசா புத்தி காலங்கள்ல திருமண வாழ்வு அமைக்க கூடாதுங்கிறது விதி இருக்கு. சரிங்களா? கேது தசை முடியட்டுமா, சுக்கிரன் தசை வரட்டும். சரிங்களா? சுக்கிரன் தசையில தான் உங்களுக்கு திருமணத்தை பண்ணணும். கேதுல வந்து பண்ணக்கூடாது. ஆனா தவறா எடுத்துக்காதீங்க. ஓகேங்க மேடம். நீங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் நீங்க பாக்கும்போது தெரியும். பொதுவா வந்து ஆண்களுக்கு வந்து கேது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க கும்பத்துல இருக்காங்க அப்படின்னு. அவன் குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட அது கேந்திர தோஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? அதனால 1, 5, 9 கோச்சாரத்துல வரும்போதெல்லாம் இவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில் விஷயமாகட்டும், திருமண விஷயமாகட்டும், போக்குவரத்து ஆகட்டும். சரிங்களா? இடம் வாங்குறது, பத்திரப்பதிவு எல்லாமே கவனமா இருக்கணும். சரிங்களா? கேது முடியட்டுமா, சுக்கிரன் ஆரம்பிக்கட்டும், திருமணத்தை பத்தி யோசிக்கலாம். சரிம்மா, சிறப்பும்மா. அடுத்து வாங்க. அடுத்து யார் கேள்வி கேக்குறீங்க? அடுத்து கேள்வி கேக்குறீங்களா யாராவது? ஐயா வணக்கம். ஐயா அமுதவல்லி அம்மாவா? சொல்லுங்கம்மா. ஜாதகர் மீன லக்னம், 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அவர் வந்து 7ல இருக்காரு. இப்ப அவருக்கு சூரிய தசை ஸ்டார்ட் ஆக போகுது. இவருக்கு இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் போய் 7ல உட்கார்ந்து இருக்காரு ஜனனகால ஜாதகத்துல. அவருடைய வாழ்க்கை துணையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இந்த தசா காலத்துல? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையா ஏதாவது நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதாவது இப்ப முன்னெச்சரிக்கையாவே நீங்க கேக்குறீங்க. கல்யாணம் ஒரு என்ன வயசு? இல்ல அவங்க கல்யாணம் ஆனவர் தான். இப்ப அவருக்கு சூரிய தசை ஸ்டார்ட் ஆக போகுது. சுக்கிர தசை முடிய போகுது, சூரிய தசை ஸ்டார்ட் ஆக போகுது. அது 6ஆம் வீட்டு அதிபதியா இருக்காரு. அவர் போய் 7ல உட்கார்ந்து இருக்காரு. அதுதான் கேக்குறேன், எப்படி இருக்கும்? நீங்க கேக்குற கேள்வி 6க்கு உண்டான வந்து பஞ்சாயத்து ஏதாவது கொடுத்துருவானா? 7 அதேதான் அந்த எண்ணத்துல குடுக்குறீங்க. ஆமா. அவரு நீங்க கேக்குறவரு யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க ரிலேஷனா? அவரு எந்த சாரம் வாங்கியிருக்காரு? சூரியன் தசை நடக்க போதா? சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரு. அஸ்தத்துல இருக்காரு. அஸ்த 2ஆம் பாகத்துல இருக்காரு சூரியன். சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரா? இப்ப சூரிய தசை ஸ்டார்ட் ஆக போதா? ஆமா. எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது? இப்ப இந்த வருஷம் இந்த 26 ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்களா? புதன் எங்க உட்கார்ந்துருக்காரு அந்த அம்மாவுக்கு? அவங்களுக்கு புதன் வந்து துலால இருக்காரு. துலாம்ல இருக்கிறாரா? 8ல உட்கார்ந்துருக்காரு புதன். ஆமா. வீடு கொடுத்தவன் 8ல உட்கார்ந்துருக்கான். சந்திரன் என்ன ராசி அவரு? கும்பராசி, புரட்டாதி. கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், குரு. நீங்க வந்து சந்தேகத்துல கேக்குறீங்கல்ல, ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஏற்கனவே கொஞ்சம் சிக்கா இருக்காங்க. அது வர்ஸ் ஆயிடுமா? இருக்கும். ஏன்னா அதனாலதான் நீ அந்த கேள்வியே இப்ப வந்திருக்கு. ஆமா. ஓகேங்களா? இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நிழல் இருக்கு. இத வந்து சூரிய பகவான் வந்து அதாவது சட்ட ரீதியாகவும் அல்லது அரசு ரீதியாக சட்ட ரீதியாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்க போறாருங்கிறது மட்டும் தெரியுது. பட் இது அவரு ஜாதகத்தை மட்டும் வச்சே நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. சொல்றது சரிங்களா? சரி சரி சரி. அவங்களோட ஜாதகம் ஏதோ ஒரு பிரச்சனை அங்க அந்த இடத்த வெடிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அது வந்து கன்னின்றது புதனோட வீடு, டாக்குமெண்ட் ரீதியா இல்லீங்களா? நான் சொல்ற சரிங்களா? இன்னொரு கேள்வியும் இருக்கு. இவர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. அது தகுமா? ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சுட்டேன். இப்ப அது ஏதோ வகையில பிரச்சனை இருக்குது. ஆனா 7ஆம் இடம் என்பது மனைவியை மட்டுமே குறிக்காது. சரிங்களா? பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கும்.
அதுதான் இப்ப அவர் யோசிக்கிறாரு அது சரியான. கரெக்ட். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க வந்து இந்த இடத்தான் நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகணும். மனைவி வழியில பிரச்சனை வருதுங்கிறது வேற விஷயம். அது சுக்கிரன் எப்படி அவரோட சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும். சுக்கிரன் அஸ்தத்திலே தான் சார் இருக்காரு அவரு, அங்கேயேதான். அதான் இல்ல அவரு அங்க உட்கார்ந்து இருந்தாலும் அதுல ஒரு சில அமைப்புகள் இருக்குமா. அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் ரவுண்டுல ஒரு இடத்த போர் போடும்போது 100 அடியில தண்ணி வரும். ஒரு இடத்த போர் போடும்போது 50 அடியிலே தண்ணி வந்துரும். ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே. அதே போலதான் ஒரு ராசியோட உள்ள கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கா இந்த வேரியேஷன் அங்க காமிக்கும். இப்ப நீங்களே வந்து சொல்லிட்டீங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அது டாக்குமெண்ட் ரீதியா ஏதோ பிரச்சனை வரும். அந்த டாக்குமெண்ட் சைன்ன்றது அது கோர்ட்டு கேஸா, சுக்கிரன் சம்பந்தப்படுறாதா, மனைவி வழியில பிரச்சனை, குரு சம்பந்தப்படுறாதா, கோர்ட் வழியில பிரச்சனை, இப்படி நம்ம அதை அப்படித்தான் ரியாக்ஷன் பண்ண முடியும். இப்படிதான் ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கும், இல்லாம இருக்காது. ஏன்னா 6-7ல உட்கார்ந்து இருக்காங்கும் போது நண்பர்கள் ரீதியாவோ அடுத்தது வந்து தந்தை வழியிலயோ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்குமெண்ட் ரீதியா மனைவி ரீதியாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரத்துக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு மட்டும் நம்ம தீர்மானம் பண்ண முடியும். ஜாதகத்தை கொடுத்தா நம்ம இன்னும் வந்து அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா இப்பவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே ஆமா, சரிங்களா நான் சொல்றது? ஓகே சார். ஓகே. வேற நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ஜாதகத்தை கொடுத்து பாருங்க, பாக்கலாம். அம்மாட்ட கூட கொடுத்து பாருங்க. என்ன அண்ணான்னு சொல்றாங்க, அதனால அவங்கள வாய் நிறைய அண்ணான்னு வேற சொல்றாங்களா, அதனால தங்கைன்னு சொல்றேன் நானு. அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க, என் டீ கொடுங்க, நம்ம பார்க்கலாம், மேற்கொண்டு பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்பான கருத்துங்க ஐயா. இதுதான் சூப்பர். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நீங்க மியூட்ல இருக்கீங்க மீனாட்சி அம்மா, மியூட்ல இருக்கீங்க. ஓகே ஓகே டன், தேங்க் யூ. அடுத்து ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி இருந்தா கேளுங்க, நாங்களும் கத்துக்குவோம். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா வாங்க. யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்கும் கேள்வி இல்லைங்களா? இளங்கோ சார் வாங்க வாங்க. நீங்க கேள்வினா நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேம்மா, இருந்தாலும் வந்து நீங்க கேட்க சொல்லுங்க. யாரும் கேட்கலேங்கிறதுக்காக நான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. சார் கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க சார். தெரிஞ்சா சொல்றோம், தெரியாட்டி கத்துக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? ஒரு கல்யாணம் ஆன தம்பதிக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர்ல குடும்பத்துல இஷ்யூ வருது. அதை தவிர்க்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறந்த உடனே இஷ்யூ கிரியேட் ஆகி 2 பேரும் செப்பரேட் ஆகிறாங்க. இந்த திருவிளையாடல் படத்துல இருக்கு இல்லைங்களா, நாகேஷ் சொல்லுவார், எனக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு சார். வில்லகமான கேள்வி எல்லாம் அவங்க என்னுடைய தங்கையே ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க, அதுக்கு உண்டான பதில் அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது இது எப்படி வந்து நம்ம பண்றது, விதின்னு ஒரு வார்த்தையை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல அதாவது இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏத்துக்கிறேன் விதின்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்க ஜோசியர்லாம் அப்படின்னு சொல்றது என்னையே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப இவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது வந்து அதாவது யாருக்கு யாரால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கு மத்தியில அந்த ஜாதகத்துல ஓரளவுக்கு ஒரு லைன் போடலாம், இப்போ நீங்க சொன்னீங்களா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்திருக்குன்னு. ஹலோ ஹலோ, அப்படித்தான் கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தை இப்ப அவங்களோட ஜாதகத்தை நீங்க அனுப்புங்க, அதுக்கான காரணத்தை துல்லியமா எடுத்து நான் சொல்றேன்.
நல்லதுங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. அவங்களோட பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அப்படியே நிப்பாட்டிங்க. ஏன் பிரச்சனை வருது, எப்படி பிரச்சனை வருதுன்னு ஓரளவுக்கு நம்ம அப்படியே ஒட்டி பயணிக்கலாம். அதுல நல்லது நம்ம துல்லியமா நம்ம சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு அது ஓரமா பயணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அது சரியா வரும். ஜென்ரலான விஷயத்த நம்ம பார்ப்போம். நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்றேன் நான். சரிங்களா? ஒரு கணவன் மனைவி சரிங்களா, திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல அந்த 5ஆம் இடம் தான் இல்லைங்களா? கணவனுக்கு 5ஆம் இடம், மனைவிக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடமா சொல்லுவாங்க. இங்க சூரிய பகவான் தான் ஃபர்ஸ்ட் புத்திரக்காரகன். ஏன்னா அவர் தான் விதை. சரிங்களா? சம்பந்தம். குரு பகவானும் உங்களுக்கு சூரிய பகவான் தான் சார். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திர பிரச்சனை வருது அப்படின்னாவே அவங்க ஆணிவேர், அதாவது ஒரு குடும்ப ஜாதகத்துல கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு சார். என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா நவக தலைவரா இருக்கலாம். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க மகம் பூரம் உத்திரம் ஸ்டார் இயங்குது. தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளார ஸ்டார் வச்சிருக்காரு சூரிய பகவான். அதே மாதிரி குரு பகவான் எடுத்துக்கோங்க, பூரத்தை வச்சிருப்பாரு அங்க மீனத்துல. 2 கிரகத்துக்கு மட்டும்தான் தன் சொந்த ஆட்சி வீட்டுல கிரகங்களோட நட்சத்திரமே இருக்கும், மத்த எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ஆனா அது 5 12 ஆயிடுச்சு. இது 2 6 8 கனெக்டிவிட்டி ஆகுது. என்னதான் காலப்பு 5 9 வந்தாலும் முற்றுப்புள்ளி எங்க இருக்கு உங்களுக்கு? 12 போய் உட்கார்ந்துட்டாரு. இங்க புதன் பகவான் சூட்சமமான கிரகங்க. அவர் 3 6 வருவாரு, 4 8 12 இயங்குவார். 108வது பாதமே புதன் தான். சரிங்களா? எங்க அவர் 6 அங்கேயே முடிவார். அங்க புதன் பகவான் நீச்சமாக இடமும் கூட. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா உடைப்பட்ட வருவாரு. ஒரு பாதம் ஒரு வீட்டுல இருக்கும், அடுத்த பாதம் 3ஆம் வீட்டுல இருக்கும், 3 பாதம் இந்த பக்கம் வீட்டுல இருக்கும். சோ பொதுவாகவே ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறமா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே அங்க சூரிய பகவானும் குரு பகவானும் கெட்டு போயிருப்பாங்க சார். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலத்தில் சரிங்களா, அது 6 8 12 கனெக்டிவிட்டியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாதகம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிசூன்யம், அந்த அமைப்புல எடுத்துக்கூடிய கிரகத்தோட சாரமோ தசாபுத்தி காலத்துல தான் சார் குழந்தை பிறக்கும் போது ப்ராப்ளம் ஏற்படுது. இன்னொரு எடுத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் ராகு கேது தான். ஏன்னா ராகு கேதுக்கள் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப சூரிய சந்திர பகவான் வந்து வச்சுக்கோங்க, 2 பேரோட இயக்கத்துலதான் இது இருக்கு. ஆனா ஒரு கரு கூடும் பொழுது இது எல்லாருக்கும் ஈக்குவல். 10 மாசம் குழந்தை வயிற்று இருக்கு அப்படின்னா சூரிய பகவான் கிரகணமும் வரும், சந்திர கிரகணமும் வரும். இந்த கிரகணத்தை தாண்டாம ஒரு குழந்தை வந்து பிறக்காது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருதுன்னா அப்பா வழி தாத்தா பாட்டி யாருன்னா ராகு, அம்மா வழி தாத்தா பாட்டி யாரு கேது. அப்ப அவங்க பண்ண கர்மா என்ன, அம்மா அப்பா பண்ண கர்மா என்ன, இது அடிப்படையில் தான் ஒரு குழந்தை பிறக்குது சார். அப்ப பாவங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா பிறக்கும் குழந்தை வந்து என்னங்க பிரச்சனைக்குள்ள பிறக்கும். இதுல எக்ஸாம்பிள் சனி பகவான எடுத்துக்கலாம் நம்ம உள்ள. ஏன்னா சங்கிலி மாதிரி தான், ஒரு விஷயம் எடுக்க உள்ள போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப சனி பகவான் பிறக்கும் காலத்து 7 சனி காலம், அஷ்டம சனி காலம், கண்டக சனி காலம், அர்த்தாசம் சனி. என்னங்க 7 சனி காலம் அஷ்டம சனி ஊரை விட்டு துரத்திடுவாங்க. அப்பாவோட தொழில் முடக்கும், உங்களுக்கு கொஞ்சம் வம்சாவளில இந்த பாரம்பரிய சொத்துக்கள் அழிவு என்ன கர்மகாரகம் அதை செஞ்சே தீர்வார். அவர் 4 8 பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சித்தத்துல. அவர் 10 பவன் ஆயிட்டாரு இல்லைங்க. காலபுருஷருக்கே பாதகாதிபதி, காலபுருஷ வீட்டு அதிபதீசமா இருக்காரு. அங்க உச்சம் சூரிய பகவான். எப்படிங்க? அப்ப அப்பாங்க கிரகம் வந்து பாத்தீங்கன்னா யாரு? சூரிய பகவான். பையன் யாருங்க? சனி பகவான். அப்போ மேஷ வீட்டுல சூரிய பகவான் உச்சமாகவும் சனி பகவான் நீச்சமாகறாரு. அதே 7ஆம் இடத்துல பாருங்க, சுக்கிர பகவான் ஸ்டார்ல ஒரு கிரகம் நீச்சமாகும், ஒரு கிரகம் பலமாகும், சனி பகவானும் சூரிய பகவானும். அப்ப இந்த அமைப்பு பிரகாரம் என்ன வாங்கி வந்த ஓகே மியூட்ல இருக்குங்களா? அதனால மேக்சிமம் சூரியன் குருவையும் பேசிக்கா எடுத்துக்கலாம். சரிங்களா? நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் ராகு கேதுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம். சனி பகவான் இந்த அமைப்பு பிரகாரம் தான் ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன தசா புத்தி காலம் எப்படி இருக்கு, அதோட அமைப்பு என்ன தொட்டுதான் சார் வரும். ஒரு குழந்தை பிறந்துட்டா யோகமும் வரும் தெரியுங்களா? நம்ம ஏன் பிரச்சனை மட்டும் பார்க்காட்டி, ரிஷப லக்னம் ராசியில ஒரு குழந்தை பிறந்தால் அவங்க ஃபேமிலியில கண்டிப்பா அடிமட்டமா இருப்பாங்க சார். கண்டிப்பா வளருவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ரிஷபத்துக்கு லாபத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சுக்கிரன் உச்சமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு.
இந்த லக்னம் அங்க உச்சம். அதுவும் பங்குனி மாதம் பிறந்த குழந்தை கண்டிப்பா சப்போர்ட் அப்பா பண்ணி கொடுக்குங்க. என்ன காரணம்? அவங்க சூரிய பகவான் உட்கார்ந்து இருப்பார், அப்பாவுக்கு லாபம். ஆனா அப்பா மூலமா ரிஷபலக ராசிக்கு நன்மை கிடையாது. நன்மையே என்ன காரணம் அதுவும் கேட்கிறேங்க. 6ஆம் வீட்டு சூரியன் நீச்சமாவாரு, 12 உச்சமாவாரு சூரிய பகவான். இவர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அப்பாவுக்கு யோகம், ஆனா அப்பா மூலமா இந்த குழந்தைக்கு யோகம் கிடையாது. பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க எத்தனை ஜாதகம் வேணா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே சார், நீங்க அந்த ஜாதகத்தை அனுப்புங்க, நம்ம பார்க்கலாம். நன்றி சார், நன்றி சார், அருமை அருமை. நீங்க அனுப்புங்க, வேற மாதிரி நம்ம வேற மாதிரி அதை பார்க்கலாம், பேசலாம். நன்றி, நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல சரியான ஒரு பதில தான் சொல்லியிருக்காங்க. சரி சார், இப்ப நீங்க சொல்லுங்க. நான் இளங்கோ சார் நான் கேள்வி கேட்பது, நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன காரணம்னு. ஏன்னா கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கும். சொல்லுங்க இளங்கோ சார். நிகழ்வு பூரா நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேக்குறாங்க சார். அது அவங்களுடைய அமைப்பு சார். நம்ம கிட்ட வரணும், இந்த கேள்விக்கு நம்ம கத்துக்கணும் இல்லைங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு அனுபவம் கிடைக்கணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிகழ்வு பூரா நடந்துருச்சு, இதுக்கு என்ன ரெமெடின்னு வந்து கேட்கும் போது நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட தான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட வராங்க, நமக்கு முன்னாடி வர போறது இல்லையே. வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தீர்வு கேட்கும் போது நம்ம வந்து இது அப்படித்தான் சொல்றது. ஆனா எனக்கு தெரியுமே, இதுக்கு வழி என்னன்னு தானே உன்ன கேட்கிறேன் அப்படி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றதுன்னா என்னுடைய கேள்வி சார். குலதெய்வத்தோட வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னாவே குலதெய்வத்தை அருள் இல்லாம இருந்தாவோ இல்ல அதனுடைய வழிபாடு முறை சரியா பண்ணாம இருந்தாவோ அந்த இடம் பாதிக்கும். அப்ப குழந்தைகள் வம்சாவளி இல்லைங்களா, அடுத்த பாரம்பரியம் இல்லையா, அவங்க ஜென்ரேஷனே கொண்டு போறோம் இல்லைங்களா. அதனால குலதெய்வ வழிபாடு செய்யணும். அந்த குலதெய்வ வழிபாடோட பிராப்தம் என்ன, அவங்க ஜாதகத்துல யோகம் என்ன, குலதெய்வத்தை மாத்தி கும்பிட்டு இருக்காங்களா, அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான பலன் என்ன, சனி பகவானுடைய பார்வை ராகு ஒரு சங்கிலி மாதிரி தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்லணும். அது இல்லைன்னா அவங்க வீட்டு எல்லை தெய்வத்தை கண்டிப்பா கும்பிடணும், எல்லாருமே கும்பிடணும். ஏன் எல்லை தெய்வத்தை கும்பிடணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. அதாவது இப்போ சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க, சரிங்க. இவங்களும் ஒரு நாட்டு ராஜா மாதிரி, சரிங்களா, ஒரு நாட்டு ராஜா மாதிரி. எந்த நாட்டிலேயாவது ராஜா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னா இறங்கி வருவாரா? வரமாட்டாங்க. அப்ப அந்த வீட்டு எல்லை தெய்வம் யாரோ அவங்க சொல்லுவாங்க, கருப்புசாமி முனிப்புசாமி அங்க பிரச்சனை கூப்பிடுறாங்க போ அப்படின்னு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அப்ப நீங்க எல்லை தெய்வத்தை கும்பிடாம உங்க குலதெய்வத்தை கும்பிடாம எங்க நீங்க வழிபாடு பண்ணாலும் பலன் கிடைக்காது. அப்ப உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் அங்க இருக்க அம்மன் தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் 4 வழிபாடு. அது ஒரு குலதெய்வம் எடுத்துட்டீங்கன்னா அம்மா வழிபாடு குலதெய்வம் எடுத்துக்கணும், அப்பா தெய்வமும் எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம், கல்யாணம் விட்டுறோம் அம்மா அப்பாவை. ஆனா அம்மா அப்பா இங்க அம்மா அப்பா 4 தெய்வம் இருக்கு சார். ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு குடும்பத்துக்குள்ள 4 தெய்வம் இருக்குங்க. யாரு நீ கும்பிடுறாங்க பாதி பேர் தெரியறதே கிடையாது இல்லைங்களா. குலதெய்வம் இருந்தாலும் அதை போய் பக்கத்துல இருந்தாலும் கும்பிடுற பாக்கியம். ஏன்னா எந்த ஒரு தெய்வமும் நம்மள நினைச்சாதான் போய் கும்பிட முடியும், நம்மளா போறது கிடையாது. நம்ம இங்க இருந்து காசி போறோம், ராமேஸ்வரம் போறோம், நம்ம போலீங்க. பழனி போறோம், திருச்செந்தூர் போறோம், நம்ம போகலீங்க. அந்த கடவுள் நம்மளை பார்க்க ஆசைப்படுறாரு, அதனாலதான் நம்ம அங்க போறோம். அப்ப நினைக்கிறோம் குலதெய்வம். இன்னும் சொல்ல போனா ஒரு அம்மா அப்பாவுக்கு வச்சுக்கோங்க 10 குழந்தை இருக்கு, சரிங்களா. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், 10 குழந்தை இருக்கு. அந்த 10 குழந்தையில ஒரு விசேஷம்னா அம்மா அப்பா பார்க்க வருவாங்க, சரிங்களா. இப்ப ஒரு குழந்தை வீடு மட்டும் வரல, ஃபேமிலி வரல. இப்ப அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, 9 பசங்க வந்துட்டாங்க குழந்தையோட, ஹாப்பியா இருப்பாங்களா? ஒரு பையன் ஏன் வரலன்னு வருத்தப்படுவாங்களா? சொல்லுங்க. அந்த ஒரு குழந்தைய தேடுவாங்க. இதுதான் சார் குலதெய்வம். எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த குடும்பத்தை என்ன பார்க்க வரல அந்த ஏன்னா அந்த குடும்பத்தை எதிர்பார்த்து உட்காரு குலதெய்வம் சார். நம்மளை வந்து பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான். அப்ப அந்த தெய்வத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படிங்க? ஒரு இறப்பு வந்தாலும் சரிங்க, ஒரு பிறப்பு வந்தாலும் சரிங்க, அனுமதி தரணும் குலதெய்வம். ஒரு யமனே வந்துட்டா கூட இதுவும் குளத்துல இருந்து ஆளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அங்க தெய்வம் அனுமதி கொடுத்தாதான் என்ன பண்ணுவாருங்க, பாச கயிறே போட முடியும். அனுமதி இல்லை அப்படின்னா வந்தவர் திரும்பிதான் போகணும். பிறப்பும் அப்படிதாங்க, சரிங்களா. இது பிறப்புக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி மண் எடுப்பாராம், எடுத்து கைக்கு வந்து பின்னாடி வைப்பாராம், பின்னாடி வச்சு ஞான திருஷ்டியில தான் ஒரு குழந்தைய உருவு செய்வாராம்.
அப்ப அம்மா அப்பா தாத்தா பாட்டி பண்ண பாவ புண்ணியம் நல்லா இருக்கு, பாவம் வச்சுக்கோ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் சரியா இருக்கு அப்படின்னா எடுக்கிற மண்ணு சரியா இருக்குங்களாம், ஊனம் இல்லாத குழந்தை பிறக்கும். கொஞ்சம் வச்சுக்கோங்க, புண்ணு 6 விரல பிறக்கிறாங்க பாத்தீங்களாங்க, அந்த மண்ணு எச்சா போயிடுச்சுன்னா அது மட்டும் தான் ஒரு விரல் சேர்ந்து வரும். அப்ப குறையுள்ள குழந்தைங்க என்னங்க, நீங்க பண்ண பாவ புண்ணியம் கர்மா இருக்குங்கிறது மண்ணு குறையா இருக்கு. அவர் ஞான திருஷ்டியில தான் ஒரு குழந்தைக்கு உருவே கொடுக்குறாருங்க. அண்டத்தில் உள்ளதான் சார் பிண்டத்தில் இருக்கும், அதை தாண்டி எதுவும் இல்லை இல்லைங்களா? சோ அப்ப என்னங்க, பிறக்கக்கூடிய வம்சம் இப்படிதான் வரும். சோ அதனால எல்லா தெய்வத்தையும் சரியா பண்ணணும். நம்ம என்ன ராஜாவை கொண்டாலும் ஆகாதுங்க. நம்ம வீட்டு எல்லா தெய்வம் குலதெய்வத்தை மீறி மற்ற தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு, வழிபாடு இருக்கா, சரியா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இருக்க பொருளாதார சுச்சுவேஷனுக்கு யாருக்கும் போறதுக்கு நேரம் இல்லை. வேலைக்கு போனா சம்பளம் 1000 ரூபாய் வருதா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பட் பாப்போம், சரிங்களா? எனிவே நன்றி. நன்றி, சிறப்பு சார். நன்றி அம்மா. ஐயாவுக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். நன்றி 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 நன்றிங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? பேசிக் அவர் அஸ்ட்ராலஜர் தாங்க, நிறைய கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. நமக்கும் கிளாஸ் எடுத்திருக்காரு. இந்த வார சிறப்பு ஆசான் யாருல, அவரும் ஒரு சிறப்பு ஆசானா வந்திருக்காருங்க. அப்படியா? சோ ஓகே ஓகே. பேர் சார்? இளங்கோவன் ஐயா. சார் உங்க நம்பர் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க, உங்க பேரோட. வாங்கிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்க ஐயா. சென்ட் பண்ணுங்க, நம்ம பேசலாம் அப்புறமேல. நல்லதுங்க, நன்றி. ஓகே. நீங்க எத்தனை ஜாதகத்து சரி நம்ம நேரா பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி அம்மா, நீங்க அடுத்த ஸ்டெப் போங்க. ஓகே ஓகே. அடுத்து என்ன சொல்லுங்க? வேற என்ன கேள்வி கேக்குறீங்களா? கேள்விகள் இருக்கா? அம்மா வணக்கங்கம்மா, அமுதா திருச்செங்கோடு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கம்மா. சொல்லுங்க, அண்ணாட்ட கேளுங்க. சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு இது ஒரு பொண்ணுடைய ஜாதகம் ஐயா. ஓகே. லக்னம் வந்து ரிஷப லக்னம். சிம்ம லக்னம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். லக்னத்துல குரு சனி பகவான் இருக்காங்க. லக்னத்துல குரு சனி பகவான் இருக்காங்க. சனி பகவான். 2ஆம் இடம் ராகு இருக்காங்க. 2ல ராகு. சரி. 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் புதன் சூரியன் இருக்காங்க. ஓகே. 4ஆம் இடம் வந்து சுக்கிரன் இருக்காங்க. தனுசுல வந்து கேது இருக்காங்க. சரி. மகரத்துல சந்திரன் இருக்காங்க. சரி, பரவாயில்ல, நீங்க கேள்வியை சொல்லுங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சிலர் வந்து கலசர தோஷம் இருக்கு, எவ்வளவு லேட்டா இழுத்து கல்யாணம் பண்ண முடியுமோ லேட் மேரேஜ் பண்ணுன்னு சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து அப்படி இல்ல, நீசமாக இருந்த போதும் கூட புதன் இருக்காரு, அவ்வளவு அதுக்கு பயப்பட தேவையில்லை. நீங்க இப்ப சரியான காலம், குரு திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க ஜாதகம் எடுக்கலான்னு சொல்றாங்க. இது இப்ப நீங்க இதுல என்ன, உங்களோட ஆப்ஷன் என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப ஜாதகம் இப்ப வந்து திருமணத்திற்கு ஏற்ற காலமா இல்ல தள்ளி எடுக்கணுமா? காலங்கள் தள்ளி எடுக்கணும். வயது ஐயா 25 முடிஞ்சு 26 25. பெண்ணு உங்களோட பொண்ணா? ஆமாங்க ஐயா. 25 வயசு முடியுது இல்லையா? முடிஞ்சிருச்சுங்க ஐயா. 26. இப்ப வந்து லக்னாதிபதி சுக்கிரன் வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு? நீங்க சிம்மத்திலங்க ஐயா. சிம்மத்துல உட்கார்ந்துருக்காரு. லக்னாதிபதி சிம்ம 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. லக்னாதிபதி 4ல உட்கார்ந்துருக்கிறதுனால கல்வி அமைப்புல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பேசா இருக்காங்கல்ல. PhD பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, இன்னும் படிப்பு முடியல. அதான் 4ல உட்கார்ந்துருக்காரு. ஒரு சில அமைப்புகள் இருக்கும், நல்லபடியா இருக்காங்க. பிசிக்ஸ் வந்து PhD பண்றாங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. கேது சாரம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சாரம் PhDனா கேது சம்பந்தப்படுவாரு. ஓகேங்க ஐயா. சரி, ரைட், நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். இப்ப திருமணத்துக்கு உண்டான அமைப்பு மட்டும் பார்க்கலாம். இப்ப ஏழு வந்து செவ்வாய் தான் இல்லீங்களா? ஆமாங்க ஐயா. செவ்வாய் எங்க உட்கார்ந்துருக்காரு? கடகத்துல நீசமாயிருக்காருங்க ஐயா. கடகத்துல நீச்சமாயிருக்காரு இல்லீங்களா? இப்ப வந்து அவரே வந்து 12ஆம் அதிபதியும் அவரு தான், 7ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 12ம் செவ்வாய் தான், லக்னத்துக்கு 7ம் செவ்வாய் தான். அவர் நீசமாயிருக்காரு. இப்ப வயசு வந்து 25ன்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. 25 இல்லையா? இப்ப நடக்கிற தசை இப்ப குரு திசைங்கய்யா, குரு புத்தி. குரு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரு தசையில குரு புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமாங்க ஐயா. ஓகே.
ஒண்ணும் இல்ல. அதாவது இவங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது இவங்களை விட கம்மியான கேட்டகரியில மாப்பிள்ளை பாருங்க. அப்படிங்கய்யா? கேட்டகரி மீன்ஸ்ங்க ஐயா, எந்த மாதிரி சொல்றீங்க நீங்க? அதாவது கல்வியில. கல்வி இல்லைங்களாங்க ஐயா? ஆமா. அம்மா நான் சொல்றது உங்களுக்கு அம்மாவை என் தங்கை. ஐயா, மாறுபட்ட கல்வியா இருந்தாலும் பரவாயில்லைங்களா ஐயா? மாறுபட்ட மீன் பிஹெச்டிக்கு பிஹெச்டி எடுக்காம நம்ம வேற மாறுபட்ட கல்வினா பிஇ அல்லது வேற. ஆமா ஆமா, அதாவது இவங்களை விட அவங்க கம்மியா இருக்கணும். நீங்க சொல்லுங்கம்மா, கரெக்டா நான் சொல்றது? அண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. சரியா, இப்படி பண்ணிக்கலாமா? ஒரு சின்ன டிஸ்கஷன். ஓகே ஓகே, சரியா வருமா? நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னோட கருத்துங்களா? குருமகா வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம லாபாதிபதி. சரிங்களா? குரு பகவான் எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? ஆமா, லக்னத்திலேயே இருக்காருங்கம்மா. அப்ப அஸ்தமாதிபதி லக்னத்தில் வந்தா பாப்பா. ஹலோ, ஆமா சொல்லுங்க. சரிங்களா, சரியா வரும்னு நான் நினைக்கிறேன். அதான் பிடிவாதம் அதிகமா இருக்கும். சரிங்களா? திருமணம் அமையணும்னாவே 2-7. சரிங்களா? அந்த தசா புத்தி காலம் இருக்கணும். இல்லைன்னா 3-11. சரிங்களா? அதாவது காமத்திரிகோணங்கிறது 3-7-11. குடும்ப வாழ்க்கைக்கு 2. சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா காதல் கல்யாணம்னா 5 வரும், 9 வரும். சரிங்களா? சோ இந்த தசா புத்தி காலங்கள் மட்டும்தான் சிறப்பை தரும். அப்போ கோச்சாரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ரிஷப லக்னத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, நடந்துட்டு இருக்கு. நீங்க அவங்க கேக்குற கேள்வி வந்து இது இல்லையா, அவங்க வேற மாதிரி கேக்குறாங்கல்ல. அதாவது இப்ப கலத்திர செவ்வாய் நீசமாயிருக்காரு, இப்ப பண்ணலாமான்னு தான் கேக்குறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், நான் வர திசைக்கு தானே ஃபர்ஸ்ட் பலன் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? குரு என்ன சார்ட்ல இருக்காருமா? ஜாதகத்தை அனுப்ப சொல்லுங்க. ஒரே நிமிஷங்கம்மா. குரு என்ன சாரண்டா? ஒரு செகண்ட் இந்த கையில எடுத்துட்டு எடுத்து வச்சிருந்தேன் கையில. சந்திரன் சார் வாங்கியிருப்பார். ரோகிணி நட்சத்திரம் நினைக்கிறேன். ரோகிணி சந்திரன் சாரமா சூரியன் சாரமா? ஐயா ஒரு செகண்டுங்க ஐயா, ஜாதகம் போயிட்டு இருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா குரு பகவான். ஆமா, குரு சந்திரன் சாரங்கம்மா. சந்திரன் சாரம். இப்ப செவ்வாய் பகவான் வந்து என்ன சாரத்துல இருக்காருங்க? செவ்வாய் வந்து சனி பகவானுடைய சாரங்கம்மா. பூஸ்ட்ல இருக்காருங்களா? இந்த காலகட்டம் திருமண அமைப்பு வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? லேட் மேரேஜ் தான் நல்லது அவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன்டாமா. சரிங்களா? திருமண வாழ்க்கைய சிறப்பா அமைச்சுக்க என்ன பண்ணணும்னா, முருகர் வழிபாடு எடுத்துக்கோங்க. ஏன்னா 7க்குண்டான கிரகம் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் கிரகத்தை வந்து பலப்படுத்தணும். பூசத்துல வந்து பாத்தீங்க எத்தனாம் பாதத்துல இருக்காருமா? செவ்வாய் பூசம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் மட்டும் இருக்க கூடாது. பாத்தீங்களா? 4ஆம் பாதம் கூடாது. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் போய் ஆட்சி பெறுறாரு. சரிங்களா? அவர் ஆட்சி பெற்றாலும் சனி பகவானுடைய ஸ்டார் இல்லைங்களா? சோ இந்த லக்னத்தை ரிஷபத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 9-10 சனி பகவான். தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதி கிரகம். சரிங்களா? சோ சொந்தத்துல பொண்ணு கொடுக்காதீங்க. பெரிய பையனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது. சரிங்களா? சின்ன பையனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும். ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட் வீட்டுல பொண்ணு கொடுங்க. நிறைஞ்ச வீட்டுல பொண்ணு கொடுக்க கூடாது. குறையுள்ள வீட்டுல பொண்ணு கொடுத்தீங்கன்னு நிறைய வாழ்க்கை இருக்குமா, இல்லைன்னா பொண்ணு போகும்போது அந்த வீட்டுல குறை ஏற்பட்டுரும். சரிங்களா? 2 பையனுக்கு மட்டும் சொல்றீங்களாங்கம்மா கணக்கு? இல்ல பொண்ணு வந்து தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்களா? அது மாதிரி இருந்தா எடுக்கலாமா? அண்ணன் தங்கச்சி அது பிரச்சனை இல்ல. அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி பிரச்சனை இல்ல. 2 பசங்க இருந்தாங்கன்னா இந்த ரூல் தான். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் லாங்ல கொடுங்க பொண்ணு, பக்கத்துல கொடுத்துடாதீங்க. அடி போஸ்ட்னு கோச்சிட்டு வந்துடும் வீட்டுக்கு. லாங்ல கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, பேக் பண்றதுக்குள்ள பைய புடிங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி பொண்ணு இருக்க மாட்டா. மேன் ஆஃப் த மூட் உங்ககிட்ட அப்படிதான் இருப்பா.
சரிங்களா? ஓகேங்க. என்ன ஏதாவது போஸ்டிங் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படியா, வேலைக்கு ஏதாவது? இல்லைங்கம்மா, பிஹெச்டி போயிட்டு இருக்கு. பிஹெச்டி படிச்சிட்டு இருக்காங்கம்மா. அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுங்க, ஒரு ஜாப்ல உட்காரட்டும். சரிங்களா? இல்லைங்கம்மா, ஸ்டைஃபன் வந்து 30,000 வாங்கிட்டு தான் படிக்கிறாங்க. ஓகே, இல்லம்மா இருந்தாலும் தனக்கு ஒரு போஸ்டிங் வேணும் இல்லையா? இப்ப படிக்கும்போது அங்க காலேஜ்ல அப்புறம் ஸ்டைஃபன் குடுக்குறாங்கனாவே காலேஜ்ல ஒர்க் குடுப்பாங்கல்லங்கம்மா, அந்த டைமிங். ஓகேடாம்மா, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் அம்மா இன்னும் கொஞ்சம் ரெகுலர்ங்கிறப்ப பார்க்க சொல்லுங்க. நம்ம சரிங்களா? இன்னொரு ஒர்க் போட முடியாதுங்கம்மா. எஸ் எஸ் எஸ். ரெகுலர்ங்கிறதுனால பிஹெச்டி முடிச்சுட்டு தான் ஒர்க் போக முடியும். ஓகேடா ஓகேடா, ஒரு வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்கம்மா. இப்ப குரு திசையில ஒரு இந்த புத்தி காலம் 6வது வேணா. மாசத்துக்கு மேல எடுக்கலாமாங்கம்மா? 6வது மாசத்துக்கு மேல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எடுக்கலாங்களா எப்படி? இந்த ஜூன் கேக்குறீங்களா? இந்த ஜூன் வேண்டாம் வேண்டாம்டாம்மா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படிங்களா? இந்த 26 விட்டுருங்க, 27 விட்டுருங்க. குருமகா திசையில சுயபுத்தி முடியட்டும். சரிங்களா? சரிங்க. சனி பகவான் எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காருங்களா? ஆமா, அங்கே ரிஷபத்திலேயே தாங்கம்மா இருக்காங்க. நீங்க ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ரிஷபத்திலேயே தாங்கம்மா சனி இல்ல பகவானும் இருக்காரு. நீங்க ஜாதகத்தை வாங்கிடுங்க, ஜாதகம் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த ஃபைனல் லிஸ்ட் முடிவு பண்ணலாம். ஓகே ஓகே. லக்னாதிபதி எங்கம்மா இருக்காரு? சொல்லியே சொன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்த மிஸ் ஆயிடும். ஓகே ஓகேண்ணா, சரி. நீங்க ஜாதகத்தை வாங்கிடுங்க, வாங்கிட்டு ஃபைனல் லிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட அது எல்லாம் போயிடும். ஓகே ஓகேண்ணா. லக்னாதிபதி எங்கம்மா இருக்காரு? ஜெனரலா பேசுறது வேற, அவங்க நீங்க லக்னாதிபதி 4ஆம் இடம் சிம்மத்துல இருக்காரு. ஓகேம்மா, சரிடம்மா. அண்ணா சொல்ற மாதிரி நம்ம ஜாதகத்தை வாங்கியே பொதுவா பாத்துக்கலாம். சரிங்களா? நீங்க பாருங்க, ஜாதகம் முதல்ல வாங்கிடுங்க. ஏதோ எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அப்புறம் கஷ்டமாயிடும். அப்புறம் வேற எங்கேயாவது போகும்போது ஆப்போசிட்டா வரும், அது போயிட்டு வேற மாதிரி போயிடும். ஓகே ஓகே, சூப்பர். நீங்க சொன்ன கருத்துக்கள். நான் உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வைக்கிறேங்கம்மா. உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அண்ணாக்கு அனுப்பி வைங்க. அவர்தான் நீங்க ஆசான். ஐயா நம்பர் எனக்கு தெரியாது. நம்பர் நான் சொல்லுவேன். அண்ணா நம்பர் சொல்லுங்கண்ணா. 890 33 33 5 5 3325. 3325. ஓகேங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு வாட்ஸ்அப்ல இருந்தா பிடிஎஃப் அனுப்புங்க. இல்லன்னா டேட்டா பார்த்து டைம் தெளிவா பிறந்த ஊர் முதற்கொண்டு அம்மா அப்பா பேர் முதற்கொண்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் உங்கள்ட்ட பேசுறேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்கய்யா. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. எங்கயாவது நன்றிமா நன்றிமா. ஓகேமா, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? வேற ஏதாவது யாராவது சந்தேகம் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாமா கிளாஸ்? இன்னைக்கு பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் மாதிரி அண்ணாவோட சேர்ந்து இன்னைக்கு நானும் என்னுடைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டேன். எனக்கு நான் நன்றி உங்களுக்கு. இல்ல இது இருக்க வேண்டியதான், நல்ல ஒரு விஷயம். கலந்து ஆலோசிப்பதுன்றது ஒரு மிகப்பெரிய தீர்வு. கண்டிப்பா கண்டிப்பா. எங்கேயும் கிடைக்காது அந்த ஒரு. எப்பவும் நான் பேச மாட்டேன், அமைதியா உட்கார்ந்துருவேன். இன்னைக்கு கேள்விகள் வந்தங்காட்டி அப்படியே கேள்வி கணைகள் அதிகமா வந்திருக்கு. எந்த ஒரு இதுலயும் இப்படி வந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் 2-3 கிளாஸ் பார்த்தேன், யாரும் இப்படி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கேள்வி கணைகள் அதிகமா தொடுத்திருக்காங்க. இதை சமாளிக்கக்கூடிய திறன் எனக்கு உண்மையிலுமே கொஞ்சம் கம்மி தான் நினைச்சேன். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி. இல்ல, மிகவும் நன்றி. உங்களோட அனுபவம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை விட கொஞ்சம் அனுபவங்கள் நிறைய இருக்கிறது வாய்ப்பு. இல்ல நானும் குழந்தைதானா. அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ரூட் வேற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் நம்ம வேணா பேசலாம். ஓகேமா, நம்ம வேற என்ன பண்ணலாம்? நல்லா உங்களோட கருத்துக்கள் நல்லா இருக்கு. நீங்க எல்லாமே ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே வெளில வந்துருச்சு உங்களால. இல்ல நான் கத்துக்குட்டினா, நீங்க வேற ஏதோ சொன்ன பிரபஞ்சம். இல்ல பரவாயில்ல. அதாவது மோட்ச திரிகோணம், காம திரிகோணம் எல்லாமே வெளிப்படையா பேசிட்டீங்க. வெரி குட். நிறைகுடம் அவங்க. அச்சோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறையவே இல்ல, குறைகுடம் தான். கடலுக்குள்ள இறங்கவே இல்லைங்க, நின்று இருக்கேன் கரையில. இன்னும் காலே வைக்கல.
இல்ல நீங்க சொல்றது ஆஹ், நல்லாதான், பரவாயில்ல. ஏன்னா இதை வெளிப்படையாலும் ஒரு சில விஷயங்கள் நான் பேசுனது இல்ல வெளியில. பரவாயில்ல, வெரி குட். நல்லா பேசிருக்கீங்க. நல்ல ஒரு அனுபவம் இருக்கு உங்களுக்கு. சரிங்கம்மா, ஐயா நம்ம நீ அடுத்த சுற்று போகலாம். ஐயா நீங்களும் நிறைவு கொடுத்தீங்க ஐயா. தகவல் நல்ல சிறப்பான தகவல் கொடுத்தீங்க. நன்றிங்க ஐயா. அருமைங்க ஐயா. நானும் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்துல. சும்மா இதெல்லாம் கரை தான். சரிங்க. அதனால நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள் எப்போதுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த அந்த வகையில பார்த்தா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமாமா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் தேசிய ஜோதிடம் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாக இந்த வார சிறப்பு ஆசான்யார் என்று சபையை அலங்கரித்த அண்ணா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம் இன்னொரு ஆசானோடு. அண்ணா சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லாருக்கும் நான் என்னுடைய முடிவுரையை சொல்லவா? சொல்லுங்கண்ணா. எல்லோரும் எல்லா புகழும் பெற்று இன்புற்று வையகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஐயா. தேங்க்யூ. எல்லாரும் நன்றி சொல்லிருங்க அண்ணாவுக்கு மியூட் எடுத்துட்டு. எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்னை விட அருமையான பதில் அவங்க வச்சிருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேளுங்க. இது யார்கிட்ட கேட்கணும்ன்ற பாகுபாடே தேவையில்லை. நம்ம மீண்டும் நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா. மீண்டும் அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம். நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி.